தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவு தர மொழிந்திடுதல், சிந்திப்பார்க்கே களிவளர உள்ளத்தில் ஆனந்த கனவு பல காட்டல், கண்ணீர் துளிவர உள்ளுருக்குதல், இங்கிவையெல்லாம் நீ அருளும் தொழில்களன்றோ, ஒளிவளரும் தமிழ்வாணி அடியநேர்க்கு இவை அனைத்தும் உதவுவாயே. பேரன்புமிக்க பாரதி அன்பர்களே, குவிகம் இலக்கிய அமைப்பு நடத்தி வருகின்ற மகாகவியின் மந்திர சொற்கள் என்ற தொடர் நிகழ்விலே 274வது நிகழ்வாக இந்த மாலை காலைகளிலே உங்களை எல்லாம் ஜூம் அரங்கிலே சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நிகழ்வை யூடியூப் போன்ற இணையதளங்களிலே பார்க்க இருப்பவர்கள், பின்னாலே பார்க்க இருப்பவர்கள் ஆக அத்தனை நண்பர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு நம்ம தொடர்ந்து பாரதியை சிந்திப்போம். சுந்தரராஜன் சொன்னது போல பாரதியுடைய தீ வளர்ப்போம் உண்மையிலே கொஞ்சம் பத்தின்று தீன்னு சொன்னதுனால நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல ஐ எம் ஸோ ஹாப்பி. இது தொடர்ந்து நடக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். நீங்க வாட்ஸ்அப் குரூப்ல வந்து நம்ம எதையெல்லாம் பகிர்ந்து கொள்கிறோம் என்பதில் வந்து அதுக்கு அட்மின் நம்ம மீ விஸ்வநாதன் இருக்கார். அதில் வந்து என்னுடைய ஒரு கருத்து என்னன்னா, நம்மளா எழுதுறதை பண்ணணும், நம்ம எழுதணும். இப்போ தியாகராஜன் வந்து ஹி யூஸ் டு ரைட் ஹிம்செல்ஃப், ரைட் லாட் ஆஃப் திங்ஸ். இதையே பார்த்துட்டு எழுதுவார், அவரே நிறைய எழுதுவார், அதே இங்கிலீஷில் மாற்றி எழுதி இது மாதிரி பண்ணுறவங்க அது மாதிரி வந்து அப்புறம் சொந்த கவிதைகள் படைக்கலாம். பாரதியை பற்றி நீங்கள் எழுதின கவிதையும் அதில் பண்ணலாம். இப்போ நான் சொல்கிற இந்த பர்டிகுலர் பாட்டு பற்றி, தீ வளர்ப்போம் என்ற பாடலை பற்றி நீங்கள் என்ன ஒரு கவிதை, நான் இன்னைக்கு சாதாரணமாக சொன்னேன் இந்த சந்தத்தில் எழுத முடியாதுன்னு. சாய் கணேஷ் கேம் அவுட் வெரி நைஸ்லி, அற்புதமான சந்தத்தில் எழுதினர். நிறைய கவிஞர்கள் இருக்கக்கூடிய குரூப் இது. ஆகவே அந்த குழுமத்தினுடைய வாட்ஸ்அப்பினுடைய அந்த குழுமத்தை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ள அத்தனை அன்பர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் முதலே புலப்படுத்திக் கொள்கிறேன். பாரதியை படிக்கும்போது நான் நினைச்சு இப்பதான் வந்து பேசி கொண்டிருந்தோம், ஆய்வு பற்றி ஏதோ பேச்சு வந்து பிஹெச்டிலாம் பற்றி. ஒரு 2021 தொடங்கப்பட்ட இந்த நிகழ்ச்சியில ஆரம்பத்திலே பாரதியை நானும் வந்து கேட்பவர் எல்லாரும் பாரதி இப்பதான் பார்க்கிறோம் என்பது போல நம்ம பார்த்து கொண்டே வந்தோம். ஆனால் தொடர்ந்து பாரதியை பார்த்து கொண்டே வரும்பொழுது அவனுடைய ஒவ்வொரு சொல்லையும் உற்று பார்த்து கவனித்து ரசித்து புரிந்து கொண்டு பொருளறிந்து அதன் தொடர்பான சிந்தனைகளை ஏற்படுத்தி கொண்டு மேலும் கால்பாவ நினைக்கும் பொழுது கவனம் ரொம்ப கூர்மையாகிறது, நேரமும் அதிகமாகிறது, ஒரு பாட்டை கடப்பதற்கு நேரமும் அதிகமாகிறது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம்னா, வித்தவுட் அவர் ஓன் நாலேஜ், நம்ம அறியாமலே நாம் வந்து பாரதியினுடைய ரசிப்பு தன்மையில இன்னும் கொஞ்சம் ஆழமா போயிட்டு இருக்கோம். இது ஏன் சொன்னா, பாரதியை கிட்டத்தட்ட வந்து ஒரு பல பாரதி பாடலை பார்த்த பிறகு 270 எபிசோட்ஸுக்கு அப்புறம் நம்ம எல்லாத்தையும் திரும்பவும் இங்கே மறித்து நோக்கு சொல்லுவார் வசுப மாணிக்கம் அவர்கள் சொல்வார்கள். அவருடைய அருமையான ஒரு பார்வை என்ன, நீங்க படிக்கணும், வசுப மாணிக்கனாருடைய புத்தகங்களை படிக்கணும். சென்ற ஒரு இந்த ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னே இருக்கக்கூடிய பெருமக்களிலே அவருடைய கட்டுரை எழுத்துக்களிலே நிறைய புதிய தமிழ் சொற்களை பார்க்கலாம். அதாவது காயினேஜ் ஆஃப் வேர்ட்ஸ், நாட் டிரான்ஸ்லேட்டட் வேர்ட்ஸ், இங்கிலீஷ்லேருந்து வரக்கூடிய தமிழ்லேயே புதிய புதிய சொற்கள் எல்லாம் சொல்வார்கள் அவர்கள் அவருடைய இதில். அதில் மறித்து நோக்குதல் என்று சொல்வார்கள். உனது பார்க்கும்போது திருப்பி போட்டு பாரு அப்படிங்கிறதுக்கு. ஸோ இது போல வந்து அந்த வகையில் நம்ம பார்த்து கொண்டே வரும்பொழுது நிறைய விஷயங்கள் தெரிகின்றன. பாரதியை பற்றி படிக்கும்போது பல பேர் எழுதிய கட்டுரைகளை இப்போ படிப்போது விட வித்தியாசமாக தெரியுது. ஃபார் எக்ஸாம்பிள், பாரதியுடைய காலமும் கருத்தும் என்ற நூலுக்கு தோமுசி ரகுநாதன் அவர்களுக்கு அகாடமி விருது கிடைத்தது, சாகித்ய அகாடமி விருது கிடைத்த நூல் அது, காலமும் கருத்தும். இன்றைக்கு அதை பார்க்கும்போது அதில் அது சரியில்லையோ என்று எனக்கு தோன்றியது. நான் ஒரு 10 வருடமாக அதை படித்து கொண்ட பிறகு தோன்றியது. இப்போ இதுக்கு வேண்டி பல நூல்களை படிக்கும்பொழுது 2 பெரியவர்கள் அவருடைய நூலை பார்க்கும்போது அதுக்கான எதிர்ப்பு கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள். பாரதி ஏன் இப்படி நான் இல்லை என்று. ஆகவே பாரதியினுடைய ஆய்வு நூல்களை படிக்கும்பொழுது இன்னொரு பெரிய ஒரு என்ன சொல்றது, ஒரு பெரிய விஸ்தீர்ணமான ஒரு ஏரியா புலப்படுகிறது. இது நிறைய பேருக்கு தெரியாது. ஆகவே சில நேரங்களில் நாம் அதையும் இங்கே இணைத்து கொண்டு நம்ம பேச தொடங்குகிறோம். பாரதியுடைய பாடல்களை அனுபவிப்பது ரொம்ப எளிது. அவ்வளவு தூரம் உள்ளுக்குள்ள போகாதே அனுபவிக்கலாம். ஒரு குழந்தை பாடல்ல ஓடி விளையாடு பாப்பாங்கிறது எல்லாம் ரசிக்கலாம். ஆனா அதுல எவ்வளவு விஷயம் வச்சிருக்கான். என்னை களி தீர்த்தே உலகில் ஏற்றம் புரிய வந்தாய், எல்லாம் ரசிப்பாங்க. ஆனா அந்த களி தீர்த்தே என்ன அருமையான வார்த்தைகள். ஆகவே வீணையடி நீ எனக்கு மேவும் விரல் நான் உனக்குன்னு சொல்றானே, அந்த ஒரு வரிக்கு 1 மணி நேரம் உட்காந்து பேசலாம். ஆனா தெரியணுங்கிற அவசியம் இல்லை, அப்படியே எழுதுறோம். எனக்கு வந்து ஞாபகம் இருக்கு, இப்போ அண்மையிலே
கம்பன் விழாவில் நாங்கள் இருந்தோம். அப்போ பழைய நினைவுகள் எல்லாம் இருந்தன. ஒரு முறை கம்பன் விழாவில் என்ன ஆச்சு, யார் அன்பில் சிறந்தவர்கள் அப்படின்னா பட்டிமன்றம். அப்பெல்லாம் பட்டிமன்றம் ரியலி வெரி வர்தி பட்டிமன்றம். நிஜமாவே. அப்போ என்னுடைய கழுதகை நண்பர், அந்த காலத்தில் எனக்கு நண்பர்களுக்கு மேலே எனக்கு வழிகாட்டியாக இருந்தவர், நிறைய கூட்டங்களிலே பட்டிமன்றங்கள் அவர் பேசக்கூடிய கூட்டங்களை நான் அழைத்து செல்வார். குன்றக்குடி அடிகளார் தலைமையிலாம் பேசியிருக்கேன் அவரோட கூட போய். அவர் தான் நீங்கள் பட்டிமன்ற தலைமை கணேஷ் சித்சபேசன். அவர் ஏகேவி சாருக்கெல்லாம் நல்லா தெரியும். அவர் அவர் கடைசி தீர்ப்பு சொல்லும்போது என்ன பண்ணார், அப்போ ரொம்ப பாப்புலராக இருந்தது இந்த ஹார்லிக்ஸ். அதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் என்ன பண்ணுவான், இதை தண்ணியில் போட்டு குடிக்கலாம், இதை ஜூஸில் போட்டு குடிக்கலாம், இதெல்லாம் பண்ணுவான். கடைசியில் ஒரு குட்டி பையன் ஓடி வருவான் லாஸ்ட்டில், குடிக்க வேண்டாம் அப்படியே சாப்பிடலாம் அப்படின்னு ஸ்பூனால் எடுத்து வாயில் போட்டு ஓடிடுவான். அவர் இதை மென்ஷன் பண்ணார். இதை மென்ஷன் பண்ணிட்டு இப்படிதான் எல்லாருக்கும் ஒரு ஒரு அனுகூலம் இருந்தா குகன் தான் சொன்னார். குகன் தான் தீர்ப்பு. குகன் எப்படின்னா அந்த சின்ன பையன் மாதிரி அப்படியே சாப்பிடலாம் மாதிரி ராமனை அப்படியே சாப்பிட்டவன் குகன் என்று அவர் அருமையான தீர்ப்பு கொடுத்தார். அதனால ரொம்ப ஆராய்ச்சி செய்து சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் கூட ஒரு சாதாரண அனுபவத்தினுடைய பின்னணியில விடுபட்டு போகிறது. சிறகு முளைத்து பறக்கக்கூடிய ஒரு பறவையாக மனம் உற்சாகம் பெருக்கிறது. இதுவே நம்ம உள்ள போக போக பாரதியில பார்க்கும்பொழுது சில நேரங்களிலே பல பேர் கேட்கிறார், பாரதி உங்க மனசுல கூட இருக்கலாம், பாரதி கண்ணனை பாடும்போது உலகத்திலே கண்ணனை தவிர ஒருத்தரும் கிடையாதுன்னு எழுதிடுவான். சக்தியை பாடும்போது சக்தி தான் சக்தி, நீதான் எனக்கு சக்தி, நீதான் எனக்கு துணு, என் அச்சத்தை நீக்குவள், என் ஆதாரம் நீ, எல்லாம் சொல்றவன் தீயை பத்தி பாடும்போது சொல்றேன் சார். சக்தி சரி, சக்தியை விட்டுட்டு சக்கு விட்டு தீயை பத்தி பாடும்போது சக்தி மாதிரி பாடுறான். விநாயகரம் நான்மணியில் போயிட்டு பார்த்தா நீ என்று ஒண்ணுமே கிடையாது, இந்த வானம் மண்ணும் எல்லாம் வெற்றி நடப்பதற்கு நான் கேட்பேன், நீ ஆமென்று ஆவதற்கு வேண்டும். இது எல்லாத்தையும் பாடும்போது பாரதி இப்படி பாடிட்டு இருக்காரு. நிலாவை பத்தி பாடினா உலகத்து நிலா ஒண்ணுதான். இப்போ பாரதியினுடைய அனுபவம் என்னன்னு சொன்னால், பாரதியினுடைய கடவுட்கொள்கை, பாரதியினுடைய ஆன்மீக சிந்தனைகள், பாரதியுடைய சமய சிந்தனைகள், இதெல்லாம் ரொம்ப கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். இதை பார்க்கும்போது வேதத்திலிருந்து வந்திருக்கிறது அப்படின்னு. வேதத்திலிருந்து வந்தது என்பதுதான் இப்ப நான் போன முறை பேசும்போது சொன்னேன். தீ என்பதனுடைய முழு குறியீடு அடையாளம் தீ என்று அவன் சொல்லை பாரதி முற்ற முழுதாக வேதத்திலிருந்து எடுக்கிறான். நீங்க வேற புக்கெல்லாம் பேரலா படிச்சீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் போத் கம்பன் பாரதி ரெண்டு பேரும் சொன்னார். ரெண்டு பேரும் இதுதான் ஜஸ்ட் லைக் சூப்பர் மார்க்கெட் தான் ரெண்டு பேரும், போத் கம்பன் அண்ட் பாரதி. யார் வேணுமோ எதை வேணா எடுத்துக்கலாம், பட் தட் இஸ் நாட் தம். ஒரு சூப்பர் மார்க்கெட்ல போய் நீங்க பிஸ்கட் வாங்குறீங்கன்னா அது பிஸ்கட் கடை கிடையாது, அதுல இன்னும் வேற வச்சிருப்பான். மருந்து பொருட்கள் கூட அங்க இருக்கலாம். அதனால ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி. இப்போ கம்பனை ஜீவா போன்றவர்கள் மிக அனுபவித்தார்கள் என்று சொன்னால் அதுல இருக்கக்கூடிய பொது உடைமைக்காக சிந்தித்தார்கள். வன்மை இல்லை ஓர் வறுமை இன்மையாள் என்று கம்பன் பேசுகிறார். இந்த நாட்டில் அயோத்தியில் என்னடானா அவங்க ஒன்றும் யாரும் வள்ளலே கிடையாதுறானா. ஐயோ இப்படி நல்ல நாட்டில் வள்ளல் இல்லையான்னு கேட்டால் வறுமையே இல்லையாடா, அப்புறம் எங்கடா வள்ளல் இருப்பான். ஸோ இது போன்ற செய்திகள் வரும்போது அதில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. அப்போ பொதுவுடைமை கொள்கையில் இருக்கக்கூடியவர்கள் பாரதியை கையில் எடுத்த போது மாகாளி பராசக்தி உருசிய நாட்டினவர் கடைக்கண் வைத்தாள் அகாவென்று எழுந்தவார் யுகப்புரட்சி. உடனே அத்தனை பேரும் ஜீவாலேருந்து எல்லாரும் தூக்கி கையில் வச்சுட்டாங்க. அவங்க சாயத்தை பூச ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னும் சில பேர் பாரதி ஊருக்குழைத்துடல் யோகம் நலம் ஓங்கிடுமாறு வருந்துதல் யாகம் என்று சமுதாய சிந்தனை வரும்பொழுது பாரதிக்கு குங்குமத்தை நெத்தியில் அழிச்சுட்டு நமக்கு தொழில்களை போட்டு திராவிடியன் சார்பில் இருக்கக்கூடிய அங்கே எடுத்துன்னு போயிட்டாங்க பாரதியை. அப்போ அவரவர்கள் தங்களுடைய பார்வையில மட்டும் பார்த்து எடுத்துக்கொண்டு செல்கிறார்களே, அது அல்ல பாரதி. பாரதியினுடைய சிந்தனை வளம், அவனுடைய பார்வை என்பது மிக பரந்தது. அது மாதிரிதான் அந்த 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 தொடர்பில் வரக்கூடிய மாபெரும் கவிஞர்கள் இந்த நாட்டிலே எப்படி இதிகாசங்கள் இருக்கிறதோ அந்த இதிகாசங்களைப் போலே இந்த கவிஞர்கள். மகாபாரதம் ராமாயணம் எப்படி இருக்கிறதோ அதை போலதான் நமக்கு வள்ளுவனாகட்டும் கம்பனாகட்டும் பாரதி ஆகட்டும், அவன் சொன்னதெல்லாம் ஒரு 2 நாள்ல சொல்லி புரியாது. அது ஒண்ணுதாங்கிறது இல்லை. அவருடைய பார்வை என்பது வெரி டீப் அண்ட் ஸ்ப்ரெட், வெல் ஸ்ப்ரெட். அதை மனசுல வச்சு நம்ம பாரதியை பத்தி பேசணும். அப்போ பாரதியை பத்தி பேசக்கூடிய இடங்களிலே அவருடைய ஆராய்ச்சி நிறைய பேர் எழுதியிருக்காங்க. ஒன்றை நான் குறிப்பிட விடுங்க, நிறைய பேர் பார்த்திருக்க முடியாது, எங்கிட்ட சில குறிப்பு இருப்பனாலே ஐ எம் ஷேரிங் இட். ஆய்வாளர் நா ரவீந்திரன், ஒரு பெரிய ஆய்வாளர், பெரிய தமிழ் ஆய்வாளர், பாரதியில் நிறைய எழுதியிருக்கார். அவர் சொல்றார், தெய்வ சக்தியின், ஐ எம் கோட்டிங் ஹிம், தெய்வ சக்தியின் ஆற்றலை தன்னுள் வளர்த்து வரலாறு படைக்கும் மனித சக்திக்கு வலுவூட்ட வல்ல முறைமையை தெய்வ கோட்பாட்டில் பாரதி வைக்கிறார்.
இது எல்லா இடத்துலையும் பார்க்குறோம் நம்ம. இப்போ இந்த தீ பாட்டில் இருக்கு, தீ இந்த பாட்டில் இருக்கு. அதில் என்ன எழுதுறாரு? சித்த துணிவனை மானுடர் கேழ்வனை, மனிதனுக்கு நண்பனாக இருக்கக்கூடியவன் தீ, உனக்கு சித்தத்திலே துணிவை கொடுப்பவன். அதுதான் அந்த பாடலை தொடர்ந்து பார்க்க போறோம். அப்போ there seem to be something what you call as a connectivity between what is a divinity and humanity. விண்ணுலகத்துக்கும் மண்ணுலகத்துக்கும் உள்ள ஒரு பொதுமையை பாரதி பேசிக் கொண்டிருக்கிறான். தேவர்களுடைய நம்ம பொண்ணு வாங்கி கொடுத்து கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறான். ஒன்னத்துல பாரு, தேவர் பாஷையை பேசணுங்கிறான். எல்லோரும் அமர நிலை எய்த வேண்டும். எப்படி வந்து ஞானசம்பந்தர் சுவாமிகள் வந்து நல்லூர் பெருமணம் சொல்லுவாங்க. சைவ திருமுறையில படிக்கும்போது அந்த இதுல சம்பந்த பெருமானுடைய வாழ்க்கை அற்புதமான வாழ்க்கை. அதுல வந்து அந்த நல்லூர் பெருமணத்துல வந்திருக்கா போனோம், அங்க எல்லாருக்கும் மோட்சம் கொடுத்துருக்காரு. அப்படியே கூடவே அங்க இருந்தோம் எல்லாருக்கும். இது வரலாற்றிலே ரொம்ப புதிய அத பின்ன இப்ப எல்லாருக்கும் தெரியும். அந்த காலத்துல சொல்றேன், 3ஆம் நூற்றாண்டுல இருந்து ஆரம்பிச்சானா அதுல நீங்க வந்து ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அப்படி எல்லாரும் வாருங்கள், எல்லோரும் சேர்ந்து போவோம் அப்படிங்கிற மாதிரி எப்படி வந்தது அப்படின்னா, அந்த தாட் அங்க ஆரம்பிச்ச தாட், எல்லோரும் சேர்ந்து வாருங்க. சம்பந்த பெருமானுடைய பாடல் இல்லைன்னா திருமுறை எல்லாம் பார்க்கும்போது எல்லோரும் வாருங்கள் கூட்டம். they wanted to add and add. அது வந்து எதிர்த்தரப்பிலே இருப்பவர்கள், இதை ரசிக்காதவர்கள் வந்து சம்டைம் ஐ சி போத் கைண்ட்ஸ். இது எல்லாரோடையும் நான் வந்து இந்த மேடையில் 40 ஆண்டுகள் சந்தித்திருக்கிறேன். கூட்டம் கொட்டின்னு பாடுறாங்க, சமண மதத்தை எதிர்ப்பதற்காக வந்து சம்பந்த பெருமான் எல்லாரையும் கூட சேர்த்துனார். அப்படி இல்லை. யான் பெற்ற இன்பம் வையம் பெருக, எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பது இல்லாமல் வேறொன்றறியேன் பராபரமேன்னு பின்னாடி தாய்மான சுவாமி பாடின மாதிரி இது நம்ம எல்லாரும் போகணும்னு நினைக்கிறான். பாரதி என்ன நினைக்கிறான்? எல்லாரும் போகலாம், ஹீஸ் லைக் எ சூப்பர் மார்க்கெட். நீ இது உனக்கு பிடிக்கிறது அப்படி வா, நீ இங்க பாக்குறது. இன்னும் கேட்டா கண்ணனை பற்றிய ஆழ்வாரை பற்றிய அனுபவம் பாரதிக்கு 1910க்கு பிறகுதான். பாண்டிச்சேரி வந்த பிறகு குவளை கண்ணனோடு நெருக்கம் தொடர்ந்த பிறகுதான் அவனுடைய வாழ்க்கை சரித்திரத்தை பார்த்தால் அங்குதான் ஆழ்வாரை பற்றி தெரிஞ்சுக்கிறான். சுப்பிரபாதம்னா என்ன கேட்கிறா, குவளை கண்ணனுடைய அம்மா கேட்கிறா, ஒரு பாரதி பெரிய கவிஞன் சொல்ற சுப்பிரபாதம் பாடியிருக்காரு அவர் அப்படின்னு. உன்ன சுப்பிரபாதம் தெரியுமா கேட்டோம். பாரதி வாட் இஸ் சுப்பிரபாதம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்கிறார் பாரதி. அவர் எழுதுறாங்க. அதனால ஒரு ஆள் எவ்வளவுதான் கத்துப்பான், அங்க போன போது காளிதாசனை உண்டு முடித்து விட்டு அந்த புலமையோடு வரக்கூடியவன் இங்க பார்த்தான். ஓ இதுதானா? கர்ண கடூரமான குரல்ல இந்த கோழைக்கன் என்ன பண்ணுவாரான், திவ்ய பிரபந்தத்தை வீட்டுல ரகலை பண்ணிட்டு அவர் சொல்லுவார், எதாவது பண்ணுப்பா, என்னால கவியை எதுவுமே எழுத முடியல, பாடாது. சரி என்னதான் பாடிட்டு இருக்கேன்? 4000 திவ்ய பிரபந்தம், 4000 பாடல்கள் இருக்குது. அப்படியா? யாரெல்லாம் எழுதிருக்காத அப்படின்னு. அப்படியா? 4000மா? நான் 6000 எழுதுகிறேன் போ அப்படின்ட்டு அவர்கிட்ட சொல்லிட்டு பாரதி சேலஞ்ச் பண்ணிட்டு ஹீ ஸ்டார்டட். அப்போ இந்த பாரதியினுடைய அனுபவம் இருக்கிறதே, அவர் ஒன்னொன்னு வரும்போது ஒரே விஷயத்துக்கு பண்றார். அந்த மனசுல நம்ம வச்சுக்கணும். இப்ப தீயை பத்தி நம்ம சொல்லும் போது அந்த விஷயத்தை நாம் நினைவு கொள்ள வேண்டும். இதுல வந்து பல பேர், விபுலானந்தர் போன்றவர்கள் எல்லாம் இதை சரியான முறையில எடுத்து சென்றிருக்கிறார்கள். பாரதியினுடைய தேசிய பார்வை எவ்வளவு விரிந்ததோ. பின்னாடி வந்து இவர் ஐயா மாப்போசி இவர்கள் இவருடைய வள்ளலாருடைய ஒருமைப்பாடு பத்தி, அதுவும் விருது பெற்ற புத்தகம், தேசிய விருது பெற்ற வள்ளலாருடைய ஒருமைப்பாடு. அவருடைய ஒருமைப்பாடு எப்படி சமய ஒருமைப்பாடு பற்றி சொன்னாரோ, அவர்கள் எல்லாம் என்ன செய்தார்கள், சமய ஒருமைப்பாடு என்று சொல்லி எல்லா சமயத்தையும் ஒருமைப்படுத்தி இன்னொரு ஒன்றாக ஆக்கினார்கள். See the difference. இது மனசுல உங்களுக்கு பதியணும். இப்ப என்ன அப்படின்னா, இப்ப வாட் பீப்புள் ஆர் டாக்கிங் அபவுட் செக்குலரிசம் அண்ட் ஆல் தட், மனித மனம் இருக்கிறது எல்லாத்தையும் ஒன்னாக்கி, இப்படி ஒன்னாக்கினது இன்னொன்னு, இந்துயிசம் இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் இந்து செக்குலரிசம் என்று கொண்டு வந்திருக்கிறார்கள். how dangerous it is. When you are making a whole out of components, you should not forget the component. பாரதி அந்த ஹோல்னஸ் பண்ணா, இணைந்து செல்வது, ஒன்றை ஒன்று இழந்து செல்வதல்ல. there is a difference. இது வந்து மிக்சர்ல இருக்கா எல்லாம் முந்திரி பருப்பு, அது முந்திரி தான் அப்படி தேடி 2 முந்திரி தூக்கி வாயில போட்டுக்கலாம். நீங்க எல்லாத்தையும் அரைச்சு பாதாம் அல்வம் பண்ணிட்டா ஒன்று பிரிக்க முடியாது. அப்போ பாரதி செய்த சமுதாய சீர்திருத்தங்கள், சிந்தனைகள், தேசிய அளவிலான சிந்தனைகள் போல அவன் தெய்வீகத்திலே அவன் கந்த ஒரு தீய போகிறான். தீயினை வணங்கும் துருக்கர் பாரதி எழுதுகிறான். யாரெல்லாம் தீய வணங்குகிறார்கள், எத்தனை மதம், 14 மதங்களை பற்றி பாரதி விரிவாக எழுதியிருக்கிறான். அப்போ இது எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது அவன் என்ன செய்கிறான், இந்த ஒவ்வொன்றத்தையும் வந்து எல்லாத்தையும் கலந்து கட்டி ஒன்னா பண்ணி ஒரு இதுதான் என்னுடைய இது ஆன்மீக ஒருமைப்பாடு, வா எல்லாத்தையும் போட்டு இந்த இப்படி அன்னி-பெசன்ட் குரூப் எல்லாம் இங்க தேசாபிக்கல் சொசைட்டில பண்ணாங்க. பெருசா ஒரு வட்டம் மாதிரி போட்டு ஒரு 12 சிம்பாலிக்கா ஆரம்பிச்சு புதுசா ஒன்றை ஆரம்பித்தார்கள். நண்பர்களே, பாரதி வந்து எதையும் புதிதாக ஆரம்பிக்கவில்லை, உங்களை புதிதாக பார்க்க சொன்னான். there is a difference.
புதிதாக படைப்பது வேறு, புதிதாக உங்களை பார்க்க சொல்வது வேறு. பாரதி ரெண்டாவது விஷயத்தை பண்ணான். இட்ஸ் a rarity. Nobody has done that. Not ஆன்மீக லீடர்ஸ் ஆர் அரசியல் லீடர்ஸ். இந்த தலைவர்கள் பல பேர் இதை செய்தது கிடையாது. எப்படி வந்து ஜெயகாந்தன் பேசும்போது சொன்னாரோ, விஸ்வரூபம் என்பது காட்டப்படுவதில்லை, பார்க்கப்படுவது என்று சொன்னான் ஜெயகாந்தன். எவ்வளவு பெரிய வார்த்தை அது. அதுபோல பாரதி வந்து வேதம் புதிது செய், புதிது வேதம் புதிது செய் என்று சொல்லும் போது வேதத்தை புதுசா நீ புதுசா பாரு, அது இன்னொரு வாட்டி பாரு, வேண்டாம் எல்லாம் விலைக்கிட்டு பாரு. He is not creating something new, but you want him to understand, have a perception that should be built up, that should be built up with a pyramidal force. கீழிருந்து மேலாக மரபிலே காலூன்றி கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கி செதுக்கி நீ மேலே எப்படி வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் மேலே ஏறி இருக்கிறாங்களோ, ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபார்ம் இருக்கு, அது மாதிரி மேலே ஏறி ஏறி யூ ஷுட் கோ டு த பின்னக்கிள். And why you should go to the pinnacle? Because you understand the strength of the base. Standing on the pinnacle, if you forget the base, you are nothing. அதனால இந்த பேக்ரவுண்ட்ல அது மேல கொண்டு வரணும் பார்க்கறான். அப்ப என்ன நினைக்கிறான், இந்த தீ என்பதை பற்றி எழுதும்போது அந்த ஆர்வம் பாரதிக்கு எங்கிருந்து வருகிறது என்று சொன்னால் வேதத்திலிருந்து வருகிறது. அந்த வேதம் தான் அந்த அதுல எப்படி அதுன்னா, தட் இஸ் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் அசோசியேஷன் வித் அரவிந்தர். அரவிந்தரும் பாரதிக்கும் உள்ள ரிலேஷன் போன வாட்டியே நான் மென்ஷன் பண்ணேன். இதுல வந்து ஆராய்ச்சியாளர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்த வேதத்தினுடைய பார்வை பாரதிக்கு விரிவதற்கு காரணம் த டிஸ்கஷன் வித் அரவிந்தா. அதுல இருக்க டிரான்ஸ்லேஷன்ஸ், இது எல்லாம் பாரதியினுடைய பார்வை ஒரு பக்கம் இருக்கும்போது பாரதி துடித்து கொண்டிருக்கான். நான் கேட்கிறேன், பாரதி வந்து இங்க உட்காந்து பாண்டிச்சேரியில் உட்காந்துருக்கான். பாண்டிச்சேரியில் உட்காந்து புதுவையில வந்து தேசிய சிந்தனை, அங்க இருக்கிற இந்தியா பத்திரிகை நடத்த முடியல, இங்க வந்து ஆரம்பிக்கணும்னு. இப்ப இத்தனை கூத்துக்கு நடுவுல பாரதி யாரோ ஒருத்தர் கோயம்புத்தூர்ல ஒருத்தர் கேட்டான்னு சொல்லிட்டு விநாயகர் நான்மணி மாலை எழுதி அனுப்புறான். இன்னொன்னு அங்கங்க பார்க்கக்கூடிய கடற்கரை என்று பார்க்கிறான், தன்னுடைய ஆர்வத்தினாலே குயில் பாட்டு எழுதுகிறான், பாஞ்சாலி சபதம் எழுதுகிறான். இதுக்கு நடுவுல வந்து வெவ்வேறு கவிதைகள், புதிய புதிய சிந்தனைகள். நான் சொன்னது போல கண்ணன் பாட்டுலாம் வந்தே இருக்காது. புதுச்சேரியில கோவலை கண்ணன் அந்த அசோசியேஷன்லாம் வந்திருக்காது அவருக்கு, நோ சான்ஸ். ஏன்னா அவரும் மண்டையம் சீனிவாசாரியும் வந்து இதை பத்தி பேசினதே கிடையாது. அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய ரிலேஷன் வந்து ஆன்மீகத்தை பற்றி அல்ல, அரசியல் பற்றி தான். அவருடைய குமாரி அவர்கள் இருக்கிறாளே, அவருடைய அந்தமா வந்து பேச எதுகிரி அம்மாள், அவள் பாரதியிடம் சின்ன சிறுமியாக நிறைய பேசியிருக்கிறாள். ஆனா பாரதிக்கு வந்து ஆன்மீக உணர்வை தூண்டியவர்கள், தெய்வ உணர்ச்சியை தூண்டியவர்கள் ஒரு பக்கம் கண்ணன் எழுதினார், இன்னொரு பக்கம் வந்து கீதையை பற்றி எழுதுகிறார். அதையும் தாண்டி இந்த நுட்பமான வேதத்தை பற்றிய விஷயத்தை அசோசியேஷன் அரவிந்தா. அப்ப என்ன பண்றார் இவர், பாரதி டிரான்ஸ்லேட் சம் ஆஃப் திஸ் திங்ஸ். அதுக்குதான் வேத ரிஷிகளின் கவிதை என்பதிலே அவர் எழுதுகிறார். அதை வந்து சில நேரங்களில் டிரான்ஸ்லேட் பண்றார். அப்போ தீயை பத்தி அவர் எழுதுகிறார். எப்படி வந்து, அதாவது வேதத்துல எங்கெல்லாம் தீயை பற்றி, வேதம் எப்படி பார்க்கிறது தீய அப்படின்னு பார்த்தா, இப்ப நம்ம படிக்கிற பாட்டு, நம்ம ஆரம்பிச்ச இந்த தீ வளர்ப்போம் பாடல் இருக்கு, அதுல இருக்கிற பல விஷயங்கள். நான் அதனால தான் இன்னைக்கு அதை சொல்லிட்டு அதுக்கு போலான்னு இருக்கேன். யூ வில் என்ஜாய் இட் ஆல்சோ as I do, as I have enjoyed. ஒன்லி டிஃபரன்ஸ் இஸ் உங்களுக்கும் எனக்கும் உள்ள பாரதி என்ஜாய்மெண்ட் வந்து ஒரு வாரம் இல்லைன்னா ஒரு 4 நாள். ஏன்னா நான் படிச்சு ரசிக்கக்கூடிய விஷயத்த உங்களுக்கு சொல்றேன். 4 நாளைக்கு முன்னாடி நான் பார்த்தது உங்களோட பண்றேன். எழுதுறா பாருங்க என்ன இது. இது வந்து வேதத்தினுடைய ரஃப் டிரான்ஸ்லேஷன். வேதம் பேசுகிறது, தீயே நீ தேவர்களில் முதற்பட்டவன், முன்னோன், தலைவன், மறைந்திருக்கும் முதற்கடவுளுடைய வடிவத்தழலை. என்ன அழகான வார்த்தை, வடிவத்தழலை. அது வடிவத்தழலைங்கிறது இந்த தழலுடைய வெப்பம் அல்ல, அதுக்கு ஒரு வடிவம் வருகிறது. ஐ யூஸ் டு சே, வேதம் பேசுகிறது சப்த ஸ்பர்ஷ ரூப ரச கந்தா. அப்ப சப்த ஸ்பர்சம் ரூபம்னு வரும்போது உலகத்திலே முதல் ரூபத்தினுடைய பின்னணி என்னன்னா அக்னி தான். அக்னி தான் முதல்ல ரூபத்தை கொடுக்கறது. ஏன்னா அந்த அக்னி எரியும் போது அதுக்கு வர தொட முடியாது, ஒண்ணும் இல்லை, ஒருபடி வளைஞ்சு நெளிஞ்சு வருது அந்த தீபம். ஃபர்ஸ்ட் ரூபா இஸ் தட், வடிவத்தை கொடு. அதனால வடிவத்தழலை. வடிவத்தழலைன்னா வடிவம் இருக்கக்கூடிய தழல் என்பதை விட முதலாக இந்த உலகிலே வடிவத்தை உருவாக்கிய தழல். The first one to give a structural stability or perception to something that is அரூபம். ஆகாசம் அரூபம், ஸ்பர்சம் அது தொடு உணர்ச்சி, காற்று. அந்த காற்றுக்கும் இதுக்கும் இல்லாம முதல் முறையா வடிவத்தை கொடுப்பது தீ, முதலாக சுவையை கொடுப்பது நீர், முதலாக வாசனையை கொடுத்தது மண். அப்படி சப்த ஸ்பர்ச ரூபரச கந்தன் எழுதிருக்கல. அதை இங்க வந்து அந்த விளக்கத்தை எழுதுறாரு அவர். நுண்ணோன் போது பார்த்தா எனக்கு வந்து உரைநடையை கூட அப்படியே படிக்க முடியாது போல் இருக்கு. உரைநடையில நின்று தான் போன போல் இருக்கு. ஏன்னா வார்த்தைகளுடைய வலிவு இருக்கிறதே. வடிவத்தழலை,
அதன் அதன் வெம்மை கொண்ட வலியை. இந்த இடத்துல அதன் வெம்மை கொண்ட வலின்னா அந்த வெம்மை கொண்ட வலின்னு அர்த்தம் இல்ல, வலிமைன்னு அர்த்தம். இங்க அதனுடைய வெம்மை, அந்த வெம்மை கொடுக்கக்கூடிய வலி. இது சாதாரணமா கடக்க முடியாது. வேதம் பேசுகிறது த டெம்பரேச்சர், த ஹீட் இஸ் ஆல்சோ எ ஸ்ட்ரென்த். இப்போ ஹீட் ட்ரீட்மெண்ட் அது இதுன்னு நீங்க மெட்டலர்ஜியில் 1000 பேசிட்டு இருக்கோம். இதெல்லாம் அறியாத காலத்துல அந்த வெம்மைக்கு ஒரு வலிமை இருக்கிறது கண்டுபிடிச்சான் சார். ஆனா நம்ம இது சொல்லும் போதே வந்து தெர் இஸ் எ டிஸ்க்ளைமர் ஆன் ஆல் திஸ் ஹேப்பனிங். ஏன்னா என்ன சார் எல்லாம் நம்ம ஆளுகளே சொல்லியிருந்தா அப்படின்னா இன்னைக்கு எப்படி? டுடேஸ் லாங்குவேஜ் இஸ் டிஃபரெண்ட் அண்ட் தேர் லாங்குவேஜ் இஸ் டிஃபரெண்ட். அப்போ அதன் வெம்மை கொண்ட வலியை, அதன் கனலுவது போன்ற திறமையை. இப்போ தழல் கனல்ங்கிறது என்ன சொல்லுங்க? கனல்ங்கிறது என்ன? கனல் அப்படின்னா இட் இஸ் சிண்டர்ஸ். சிண்டர்ஸ், த சிண்டர்ஸ்னு சொல்லுவாங்களே ஆங்கிலத்தில். அப்படி தணல் கனன்று கொண்டு இருக்கிறது. இதில் அடுப்பில் கரி அடுப்பில் வந்து அந்த தணல் இருக்கும். அது என்ன? த சிண்டர்ஸ் ஆர் இட் டு ஸ்டில் தேர். இந்த ரெவன் சொல்லுவாங்க த சிண்டர்ஸ் ஆர் ஸ்டில் ஆன். அது தணல் எரிஞ்சுனே இருக்கும் ஒரு ஓரமாக கருப்பு. மறுநாள் ஊதினா திருப்பி கனன்று எரிய ஆரம்பம். அப்படி ஊன கனல் கனன்று எரிய தொடங்கும். அது கனல். அதன் பிறகு அந்த கனல் தணலாக மாறும், தணல் தழலாக மாறும், தழல் நெருப்பாக மாறும். எத்தனை பேர் வச்சிருக்கான் பாருங்க. இது வந்து இது படிக்காத தொட்டா சுடும். தீயை பத்தி சரியாத அனுபவிக்காத தொட்டா சுடும் கையில. அதனால புரிஞ்சுக்கணும். அவனை அக்னி என்று வாழ்த்துகிறோம். வேதம் பேசுகிறது. அவன் வையகத்தின் படிகளை அமைக்கும் பொருட்டு வருகிறேன் என்கிறான். அவற்றுள்ளே ரகசிய தேவதையாக வீற்றிருந்து நடைகளையும் செயல்களையும் தூண்டுகிறான். இது கொஞ்சம் வித்தியாசமான உரைநடை. ஏன்னா அப்படியே டிரான்ஸ்லேட்டட் ஃப்ரம் சான்ஸ்கிரிட். இந்த உலகத்துல தன்னுடைய செயல்களாலே ரகசியமாக வருகிறேன் என்று சொல்கிறான். வடமுக அக்னி என்று சொல்லுவார்கள். அக்னிக்கு வந்து அக்னி சிலன்னு மறைந்திருக்கும் என்று சொல்லுவார்கள். அது எப்படி சார் மறைந்திருக்கும் அப்படின்னா, the point is whether it is இன்னைக்கு உள்ள பார்ல whether it is a potential energy or a kinetic energy. சிக்கிமுக்கி கல்லுக்குள்ளே தீ இருக்கிறது என்று சொன்னால் நம்புவீர்களா? கல் எரிஞ்சுட்டு இருக்கா? இல்ல. இரண்டையும் உராய்ந்தால் அதுல இருந்து ரெண்டு அப்படி வந்தா தன்னாலே வருமா? இல்ல. அதுக்கு நடுவில் பத்திரத்துக்கு இன்னொரு மெட்டீரியல் வேணும். This is all implicit in the understanding, but there is a potential about it. And Veda, please remember, my friends, Veda is always talking about the potential, not the kinetic. Because potential is the Jivatma. Potential is the Paramatma. When it digresses itself or peters out into action, kinetic, when it becomes kinetic, there is always a loss of energy. தட் மீன்ஸ் இது வந்து சயின்ஸோட தொடர்ந்து. இவர் வந்து எங்க ராமகிருஷ்ணா மடத்துல ஃபார்மர் பிரசிடென்ட் ஆஃப் ராமகிருஷ்ணா மடம், சூப்பர் ஃபர்ஸ்ட் நம்பர் 1 மேன், சுவாமி ரங்கநாதானந்தா. அவருடைய புக்கு எங்கேயாவது இருந்தா தயவு செய்து எடுத்து படிச்சு பாருங்க. ஒர்த்து. உங்க வாழ்க்கையில வந்து அந்த புக்கு படிக்கிறது ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம். எனி புக் அவர் எழுதினது, எஸ்பெஷலி ஆன் உபனிஷத்ஸ் அண்ட் ஆன் சயின்ஸ் அண்ட் ரிலிஜன். அதை படிச்சு பார்த்தா செலுத்து போயிடும். எப்படியெல்லாம் பெரியவர்கள் யோசித்திருக்கிறார்கள், எப்படியெல்லாம் அதை புணர்ந்து கொண்டிருக்கிறாள்னு. அப்போ அதை பத்தி பேசும்போது அவன் சொல்றான், எல்லா வகைப்பட்ட செய்கை திறமை, தட் மீன்ஸ் எக்ஸ்பர்டைஸ், செயல் திறமை, உயிர் வலிமை, வடிவழகு, ஒளி திகழ்ச்சி. அருமையான வார்த்தை, ஒளி திகழ்ச்சி. பாரதி யூஸ் பண்றான் அதே வார்த்தை. அறிவு, பொலிவு, மாட்சி, இவை அனைத்தும் அக்னி தேவனுடைய விளக்கங்கள். அதான் எக்ஸ்பிரஷன் அர்த்தம். இங்க விளக்கங்கள்னா நாட் எக்ஸாம்பிள்னு அர்த்தம் இல்ல, எக்ஸ்பிரஷன் அர்த்தம் இந்த இதுக்கு. அவனுக்குள்ளே சத்தியம் மோன நிலையிலே நின்று அவனை செயல்களிலும் கிளர்ச்சிகளிலும் நடத்துகிறது. The exact translation of Sanskrit, which will be understood only when they explain it like that. அந்த சத்தியம் மோன நிலையில இருக்கிறதா. What a beautiful way of explaining what is Satya. சார் இது வந்து பெரியவங்களாம் அதுதான் சொல்லுவாங்க சார். வாய்மை எனப்படுவது யாதனின் யாதொன்றும் தீமை இல்லாத. மௌனத்துல தான் தீமை இருக்குமோ? எகெயின் as I said, மௌனம் இஸ் ஸ்டாட்டிக். பெரியவா வந்து காஞ்சியில காஷ்ட மௌனம் இருப்பார். அந்த காஷ்ட மௌனங்கிறது என்னன்னா வந்து உடம்புல கூட அசைவு இருக்கு, கட்டையை போல இருக்கிறது. கட்டையில தான் இருக்கு, அப்படியே கட்டையில இருக்கு. அப்போ இதை பார்த்தா நான் வந்து இதை என்ன, நான் என்னுடைய பழைய பாட்டை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ஏதோ 20-40 எபிசோடு முன்னாடி நினைக்கிறேன். பார்க்கும் மரங்கள் எல்லாம் நந்தலாலா உன் பச்சை நிறம் தோன்றி. அங்க நந்தலாலா பார்க்கறது என்ன? பொட்டன்ஷியல் எனர்ஜி, தோ இட் லுக் ஸ்டாட்டிக். அப்போ நம்ம ஆட்கள் என்ன பண்ணா, நடமாடக்கூடிய எனர்ஜியிலும் இறைவனை பார்த்தார்கள், நடமாடாமல் இருக்கக்கூடிய விஷயத்திலும் இறைவனை பார்த்தார்கள்.
அதுக்கு நாம சாதாரணமா என்ன சொல்றோம் கோவில்ல, ஏய் இது வந்து அர்ச்சமூர்த்திடா, இது வந்து உற்சவ மூர்த்தி வெளியில இருக்கிறது, அது மூலத்துல இருக்கு, ஒன்னு நகரும் ஒன்னு நகராது. இதெல்லாம் கோவில்லே வச்சிருக்கால, ஒவ்வொரு திருவிழால ஊர்வலத்தை காட்டுறாங்களே, யாரும் பாக்குறதே இல்லை. போன உடனே கோவில்ல உண்டியல் தான் கண்ணுக்கு தெரியுது, பிரசாதம் தான் கண்ணில் தெரியுது. அதை தாண்டி பார்க்கணுமா இல்லையா? ஆகவே இதை அனுபவித்து பார்க்கணும். இது அத்தனை வார்த்தைகள் சொல்றான். வெப்பத்திலும் அவன் கைவத்த பொருளை எல்லாம் பரிசுத்தப்படுத்துகிறான். வையத்திலே தத்தளித்துக் கொண்டிருக்கும் ஜீவனை இருளிலிருந்து ஒளியிலே கொண்டு சேர்க்கிறான். சார் இது மாதிரி போயிட்டே இருக்கு. ஆனா நம்ம பாரதியை பார்க்கலாம் இது போல. பட் வாட் ஐ எம் கோயிங் டு எக்ஸ்பிளைன், இந்த 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 கவிதையில பாரதி சொல்லக்கூடிய அத்தனைக்கும் வேதத்திலே இடம் இருக்கிறது. இதுவே நிறைய இருக்கு. ஐ கேன் ரீட் இட் ஃபார் என்டையர் அவர். பட் ஐ வாண்ட் யூ டு டேஸ்ட் வாட் பாரதி. பாரதியுடைய வரிகளை இப்படி பிரதிபலிக்குது சார். அப்படியே ஒரு வைரக்கல்ல பாட்டு அப்படி 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 இப்படி ஜொலிக்குமே, அது மாதிரி வந்து இதெல்லாம் படிச்சுட்டு பார்த்தா பாரதியினுடைய வரிகள் அப்படியே வேதத்தினுடைய அந்த பழைய மொழி தெரிக்கிறது அப்படியே. இப்ப எவ்வளவு படிச்சிருப்பான், எவ்வளவு உணர்ந்து கொண்டிருப்பான். ஆகவே பாரதியை பார்க்கலாம். இப்ப அந்த பாடலை பார்க்கலாம். த செகண்ட் ஒன், அது என்ன சொல்றேன் இப்ப. இப்படியே வச்சுங்க சார். ஓகே, நம்ம தேங்க்யூ. இதே இருக்கட்டும் ஸ்க்ரீன்ல, ஸோ தட் பூராவே தெரியும். ஐ ஹோப் யூ கேன் ரீட் இட். ஆவியினுள்ளும். ஓகே, சாரி, கொஞ்சம் கொஞ்சம் தகராறு தான் சார், கொஞ்சம் பெருசு பண்ணோம். நான் ரொம்ப கான்ஃபிடண்டா இருந்தேன், அவ்வளவு தூரம் இது கிடையாது. இந்த கொஞ்சம் இல்லை, இந்த புக்கை பார்த்து படிச்சிடுறேன். கரெக்ட். ஆவியினுள்ளும் ஆவியினுள்ளும் அறிவினிடையிலும் அன்பை வளர்த்திடுவோம், விண்ணின் ஆசை வளர்த்திடுவோம், களி ஆவல் வளர்த்திடுவோம். இங்க போன முறை உங்களுக்கு சொன்னேன், ஆசைங்கிறான், களிங்கிறான், ஆவல்ங்கிறான், எல்லாம் ஒண்ணுதானா? இல்ல. ஆசைன்னா டிசைர், களினா எக்ஸூபரேஷன், ஆவல்னா வாட் யூ கால் இஸ் இன்ட்ரெஸ்ட். அதுல இருக்கக்கூடிய எனக்கு ஒரு மேல ஆவல் இருக்கிறது, ஸ்டார்டிங் பாயிண்ட். ஆசைங்கிறது ஆவல் வந்து வளர்க்கும், ஆவல் வளர்கிறதுங்கிறான். ஆவல் ஆசைங்கிறது வந்து டிசைர் அப்படின்னு சொல்லலாம். களிங்கிறது வந்து எக்ஸிபரேஷன், செலிப்ரேஷன். ஆசை வளர்த்திடுவோம், களி ஆவல் வளர்த்திடுவோம், ஒரு தேவி மகனை, திறமை கடவுளை, செங்கதிர் வானவனை, விண்ணோர் தமை தேனுக்கு அழைப்பவனை, பெருந்தீரல் சேர்ந்து பணிந்திடுவோம். அதுல வந்து நான் சொன்ன போன முறை, தேனுக்கு அழைப்பவனா, தேன்னா என்ன அப்படின்னா அந்த ஹவிஸ், இந்த வேள்வியில கொடுக்கக்கூடிய ஹவிஸ் இருக்கு இல்லையா, அதுல போடுறாள் வேள்வி பொருளினே பாரதிராம், வேள்வி பொருளினையே புலைநாயின் முன்பு வைத்திடல் போலும் என்று பாஞ்சாலி சபதத்துல திரௌபதியை பணயமா வச்ச போது கோபத்துல பாரதி பேசுறான், வேள்வி பொருளினையே புலைநாயன் முன் வைத்து சொல்லும் போது அந்த வேள்வின்னு சொல்ற இடத்தினுடைய டெப்த், அவன் வேள்விங்கிற அந்த அந்த சொல்லை பயன்படுத்தக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய அந்த கனம், அதனுடைய பின்னணி, அதெல்லாம் இதெல்லாம் படிச்சா தெரியும். பாரதி வேள்வி எங்கெல்லாம் பயன்படுத்துறானோ அதை தெரியணும். அதனால்தான் பாரதி இப்படிதான் படிக்கணும். அவன் பயன்படுத்தக்கூடிய எல்லா சொல்லிலும் பின்னாலே இருக்கக்கூடிய அந்த கனத்தை அவனுடைய வெவ்வேறு கவிதைகளிலே படித்து புரிந்து கொண்டு நாம் அதை படிக்கும்போது மனதிலே ஒரு பெரும் மகிழ்ச்சி உண்டாகிறது. அதனுடைய அனுபவமே வேற. அடுத்து பாருங்க, அடுத்த ரெண்டாவது பார்த்துருந்தோம் போன முறை. சித்த துணிவினை, மானுடர் கேள்வனை, தீமை அழிப்பவனை. சரி, இப்போ இதுதான் நான் சொல்ல வந்தேன். இந்த தீயில வந்து வேதம் சொல்லக்கூடிய தீயினுடைய குணங்கள் இருக்கின்றனவே, அது கொஞ்சம் ஸ்லைட்லி கோ அப். சித்த துணிவினை, மானுடர் கேள்வனை, ரெண்டா வரணும் சார் கொஞ்சம். செகண்ட் ஸ்டான்ஸா. சித்த துணிவினை, மானுடர் கேள்வனை, தீமை அழிப்பவனை, நன்மை சேர்த்து கொடுப்பவனை. சித்த துணிவனை, மானுடர் கேள்வனை. கேள்வன்னா நண்பன் அர்த்தம். அதுக்கு நான் என்ன பொருள் சொல்றேன், கேள்வன்னா நம்ம சொன்னா இதையும் கேட்டு இருக்கிறவன் கேள்வன், அதுதானே நண்பன். நம்ம சொல்லதான் கேட்பானே, அப்படிதான் வந்திருக்கும் அந்த வார்த்தை. சித்த துணிவினை, சித்தத்திலே சித்த துணிவினை, மானுடர் கேள்வனை, தீமை அழிப்பவனை. இப்போ இந்த துணிவு, அவனுடைய நட்பு, ரெண்டுமே வந்து தவறான வழியில போய் கொள்ளக்கூடாது. அதாவது ஃப்ரெண்ட்ஸ் மேக் யூ வாட் யூ ஆர். டெல் மீ ஹூ யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆர், ஐ வில் டெல் யூ ஹூ யூ ஆர் என்ற ஒரு ஆங்கில அடேஜ் இருக்கு, ஒரு சொலவடை இருக்கிறதே. அதனால வந்து மானுடர் கேள்வனாக இருக்கக்கூடியவன், சித்தத்திலே துணிவை கொடுக்கக்கூடியவன். எவ்வளவு பெரிய காம்பினேஷன் பாருங்க. அவங்ககிட்ட இது இருக்கு, கரேஜஸ், சித்தத்திலே துணிவு, அண்ட் இஸ் ஆல்சோ ஏ ஃப்ரெண்ட் ஆஃப் ஹியூமனிட்டி. அப்ப அது என்ன வேணா பண்ணலாம் இல்லையா? நட்பும் இருக்கிறது, துணிவும் இருக்கிறது. அவன் என்ன வேணா இந்த மானுடத்தை பண்ணலாம். ஆனா தீமை அழிப்பவனேங்கிறான். ஹி இஸ் பிரிங்கிங் ஒன்லி குட், நாட் பேட் திங்ஸ். அது ரொம்ப முக்கியம். தீமை அழிப்பவனை, நன்மை சேர்த்து கொடுப்பவனை. தீமை அழிஞ்சா போறாது சார், நன்மையை சேர்த்து கொடுக்கணும் இல்லையா? இப்போ வந்து
ராவண ராவண அழிஞ்சா மட்டும் திருப்பி என்னமோ கம்பனை பத்தியே வருது நிறைய. நீ ஏகேவி சார் இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் உற்சாகம் அதிகமா இருக்கு. அதாவது எப்படி சொல்லலாம், அதை தீமை அழிப்பவனை நன்மை சேர்த்து கொடுப்பவனை. ராவண அழிஞ்சது, தீமை அழிஞ்சது. ராம பட்டாபிஷேகம் வந்து நன்மை சேர்த்து கொடுப்பவனை. அது ரெண்டும் நடக்கணும் இல்லையா? தீமை அழிவது மட்டுமல்ல, நன்மையும் வளர வேண்டும். வெறும் தீமை அழிஞ்சு நிற்க முடியாது. சோ தீமை அழிப்பவனை, நன்மை சேர்த்து கொடுப்பவனை, பல சீர்கள் உடையவனை. சீர் சிறப்புமா வாழ வேண்டும் என்பார்கள், சீர் செனத்தி என்பார்கள். சீர் என்பது எல்லா நற்பண்புகள் சீர். அந்த பல சீர்கள், பல குணங்கள், அதான் அந்த குணம் சொன்னா அது நற்குணம். பல சீர்கள் உடையவனை. அதான் போன முறை சொன்னேன், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், தீ வந்து எப்படி பிடிச்சாலும் அந்த தீ வந்து மேல் நோக்கித்தான் பாயும். கீழ்ப்பக்கமா தீயை எரிக்கவே முடியாது, கீழ் போகாது. அக்கார்டிங் டு த நேச்சர், இட் கோஸ் ஒன்லி அப் டுவர்ட்ஸ் த ஸ்கை. அது மாதிரி வந்து எல்லாத்தையும் அழிக்கும். அதை வந்து மாசுபடுத்த முடியாது. அது மேல வந்து ஒரு இங்கு கொட்ட முடியாது. ஏப்ரல் ஃபுல் அன்னைக்கு அதுக்கு வந்து கரைப்படுத்த முடியாது. தீயை ஒண்ணுமே பண்ண முடியாது, பாட்டிருக்கோம், ஒன்றும் பண்ண முடியாது. சீர்களுடையவனை புவி அத்தனையும் சுடர் ஏற திகழ்ந்திடும் ஆரியர் நாயகனை. இங்கதான் நான் சொன்னேன், இது வந்து இட் இஸ் ஈக்குவல் டு சூர்யா. இப்போ பாரதி வந்து பரிதியை பற்றி பாடுகிறான். வானத்திலே தெரியக்கூடிய பரிதி, வானமெங்கும் பரிதியின் ஜோதின்னு ஆரம்பிக்கிறான். அந்த பாடல்லாம் உங்களுக்கு நினைவு இருக்கும். சூரிய ஸ்தோமம் என்ற அவனுடைய அற்புதமான அந்த பாடல்கள் நினைவுக்கு வரணும். அங்க சொல்ற மாதிரி இங்கே சொல்றானே சார். இதனால்தான் நான் முதல்ல ஒரு சின்ன ஒரு நீண்ட விளக்கத்தையே நான் கொடுத்தேன். காரணம், பாரதி எதை பாடுகிறானோ அதை. இப்போ வீட்டில் வந்து 2 3 குழந்தைகள் இருக்காங்க. அந்த அந்த கடைசி குழந்தைக்கு அன்னைக்கு தான் பர்த்டே. அந்த அப்பா அம்மா எல்லாரும் சேர்ந்து அந்த குழந்தைய கொஞ்சம் கையில் எடுத்து, கண்ணே மணியே முத்தேன்னு. மற்றெல்லாம் வேண்டான்னு இல்லை, அன்னைக்கு அதுதான். அன்னைக்கு அதுதான். ஒரு கல்யாணத்தில் மாப்பிள்ளைன்னு ஒருத்தன் உட்கார வச்சா அன்னைக்கு டைரக்ஷன் ஃபுல்லாக அவன் தான். வீடியோலேருந்து ஆரம்பிச்சு எல்லாம் அவனை தான் கான்சன்ட்ரேட் பண்ணும். அது மாதிரி பாரதி வந்து ஒரு ஒரு பர்டிகுலர் விஷயத்தை கையில் எடுத்துக்கிறான், ஒரு தெய்வத்தை எடுக்கிறான். தெய்வத்தினுடைய இதுல முக்கியமான விஷயம் நான் வந்து நீங்க மனசுல எடுத்துக்கிறது, தி pantheon of gods, what is supposed to be the strength of Hinduism, has been degraded by the uh, other groups of religions, what the Abrahamic religion என்று சொல்வார்கள். அந்த யூரோப்பியன் ரிலிஜன்லாம் என்ன பண்றது, இதை இழித்து காட்டிய காரணமே என்ன சொல்றான் அவன், இன்க்ளூடிங் ஃப்ரம் த above the Mayan culture and etc. நிறைய கடவுள்கள் இருக்கிறது வந்து, இது வந்து ஆதிக்குடிகள். இது வந்து இது வாட் தே கால் இட் இஸ் த நேட்டிவ் காட்ஸ். பல கடவுள் இருக்கிறாள் என்பதை ஒரு ஒரு குறையாக சொல்லுகிறார்கள் இந்த அந்த அந்த குரூப். அவர்களாம் ஒரே ஒரு கடவுள், ஒருத்தன் தான் இருக்கணும், அதுதான் அவன் இல்லைன்னு. சுவாமி விவேகானந்தர் அவர்கள் இது ரொம்ப அருமையாக சொல்லுவார்கள். இட் இஸ் நாட் லைக் தட். இஃப் ஒன் சிங்கிள் மேன், ஆஃப்டர் ஹிம் த என்டையர் ரிலிஜன் ஸ்டாண்ட்ஸ். இஃப் ஹி இஸ் ப்ரூவ் டு பி ராங், த என்டையர் திங் இஸ் அவுட் என்று அவர் பேசுவார். ஆகவே இங்க வந்து நம்மளுடைய இந்த வாட் யூ கால், நமது பின்னணி, இந்த ஆன்மீக பின்னணி ஆகட்டும், அது வந்து ரிலிஜியஸ் மதம் சார்ந்த கொள்கை ஆகட்டும், பல கடவுளர் இருக்கா, ஒவ்வொருத்தரும் கடவுள். சார் நான் சொல்றது வந்து இந்த இந்த தசாவதாரம் மாதிரி இருக்கக்கூடியது இல்லைன்னா எல்லாருக்கும் தெரிந்த கடவுளர்கள் அது இல்லை, சின்ன சின்ன கடவுள் சார். ஒவ்வொருத்தரும் ஒரு குலதெய்வம் இருக்கும். ஒவ்வொருத்தரும் நான் சொன்னேன், முத்துமாரி என்று சொல்லக்கூடிய தேசமுத்துமாரி வந்து பாண்டிச்சேரியில் பாரதி அந்த அந்த இடத்த பார்க்குறான். அந்த இடத்த பார்த்தா அந்த வித்தியாசமான இடத்துல தேசமுத்துமாரின்னு எஸ்டாப்ளிஷஸ். அவங்க ஏற்கனவே சொல்லிட்டு இருக்காங்க, தேசமுத்து மாறிங்கிற அந்த அந்த கான்செப்ட் இருக்கு. அது மாதிரி ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு ஒரு இவர் ஆயிரக்கணக்கான கடவுளர் இருக்கிறார்கள். ஆகவே இங்க என்ன சொல்ல, புவி அத்தனையும் சுடர் ஏற திகழ்ந்திடும் ஆரியர் நாயகனை. இந்த சுடர் ஏற திகழ்ந்திடும் என்பதுதான் வந்து சூரியனை குறிக்கக்கூடிய இடம். சுடர் ஏறுகிறது, அதாவது சுடர் என்று எப்படின்னா இட் கோஸ். இப்ப காத்தால விடியல் சூரியன் இருக்கிறது, இளங்காலை சூரியன் இருக்கிறது, மதிய சூரியன் இருக்கிறது, மாலை சூரியன் இருக்கிறது, மறுநாள் சூரியன் வருகிறது. இப்படி சுடர் ஏற, அப்படி ஏற திகழ்ந்திடும், அது ஏறி வந்து கொண்டே இருக்கிறது. இட் இஸ் ஆல்சோ மூவிங் சுடர், அல்லது வந்து இந்த ஒளி, நகர்கின்ற ஒளி. அதில் வேதம் சொல்கிறது, இந்த ஒளியாகவும் நான் வருகிறேன் என்று சொல்கிறது அந்த இடத்த. அது என்ன சொல்றான் அவன், ஆரியர் நாயகனை. இங்க ஆரியர் என்பதற்கு வந்து சிறந்த என்ற பொருள். நான் அதையும் குறிப்பிட்டேன். ஆரியர் என்று சொல்லும்போது இந்த ஆரிய திராவிடங்கிறது இந்த இந்த சொல்லே பாரதியெல்லாம் போன்றவர்கள் ஒத்துக்கொள்ளாத சொல். அவன் ஆரியர் என்று எங்கெல்லாம் பயன்படுத்துகிறானோ அது சிறந்தவன் என்பதை, தலைமை பண்பு உடையவன் என்பதை குறிக்கிறது. அது மாதிரி பாரதி எங்கெல்லாம் ஜாதி என்று சொல்கிறானோ அதெல்லாம் பாரதிய ஜாதி என்று சொல்வான். அப்ப ஜாதி என்பது இந்த பாரதிய மக்களை குறிக்கிறது என்பதை ஞாபகம் கொள்வோம். உருத்திரன் அன்பு திருமகனை, ருத்ரனுடைய மகன், அதையும் வந்து ஒரு அதையும் சொல்றான். ருத்ரன் மகன் என்பது அக்னி. பெருந்திரளாகி பணிந்திடுவோம். இன்னும் கேட்டா இதுல வந்து இந்த மொத்தம் 7 ஸ்டான்ஸா இருக்கு. அந்த 7 ஸ்டான்ஸால வந்து ஒரு 4 இடத்துல தான் பாரதி வந்து இது இவருடைய பேரு சொல்றான். இப்போ யோசிச்சு பாருங்க,
விநாயகர் நான்மணி மாலை என்று சொன்னால் விநாயகரை பற்றி பூரா எத்தனை பெயர்கள் கொடுத்து விநாயகர், சக்திக்கு எத்தனை பெயர் கொடுத்து பாடுகிறான், கண்ணனை எப்படி எல்லாம் பாடுகிறான். அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பின்னணி, ஒரு புராண கதை இல்லையா. இது மாதிரி வந்து கண்ணன்ல எத்தனை கதை சொன்னா, பாகவதத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கதைகளும் பாரதத்தில் இருக்கக்கூடிய கதைகள் எல்லாத்தையும் கண்ணன், அந்த கண்ணன் பாடல்கள் 23 பாடல்களை உள்ள கொண்டு வந்து விட்டானே. அப்போ இங்க என்ன சொல்ல முடியும் பார்க்குறான். சி த பாயிண்ட் இஸ், ஒரு கவிஞன் அவன் என்ன நினைக்கிறான், எல்லா விதமான பின்னணிகளுக்கும் யாரெல்லாம் எதையெல்லாம் பின்பற்றுகிறார்களோ அத்தனை மக்களுக்கும் உரித்தாக விளங்கக்கூடிய தெய்வங்களை நான் பாடுகிறேன். அப்படி பாடும்போது அந்தந்த தெய்வத்தை பற்றி பாடும்போது அதை பற்றின செய்திகளை ஹி எக்ஸாஸ்ட். இட்ஸ் a பியூட்டிஃபுல் லெசன் ஃபார் ஆல் தி poets. எப்படி எழுதணும் ஒரு விஷயம். இப்போ கலைமகளை பற்றி எழுதுகிறான் சார், அட்டகாசம். கலைமகள் பற்றி அவன் எழுதினது வந்து இப்போ அதை பார்த்தா நம்ம கலைமகளை பற்றி ஒன்றும் சொல்லவே வேண்டாம். ஆனாலும் அதில் என்ன பண்ணுறான், வாட் சம் பீப்புள் சே, இவர் ஐ திங்க் தோமுசி ரகுநாதன் ஆர் சம் அதர் குரூப், பாரதியை பற்றி சிவத்தம்பி, சிவத்தம்பி போன்றவர்கள் அண்ட் ஜீவா போன்றவர்கள் அவர் ஒரு இடத்துல எழுதுறாரு, திடீரென்று பாரதி கடவுளரை பாடும்பொழுது பாரதி திடீரென்று உள்ளே புகுந்து சமுதாய செய்திகளை எல்லாம் கொடுக்கிறான். எழுதிட்டு எழுதுறார், இதில் இதை 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 சமுதாய சிந்தனை உள்ளவர்கள் ஒத்துக்கொண்டாலும் நடுவிலே இப்படி இடைச்செருகளாக பக்தியை தாண்டி வேறு பிற செய்திகளை சொல்வதை பக்தர்கள் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் ஒத்துறான். எப்படிலாம் பாருங்க. அதாவது வந்து இதெல்லாம் எழுதியிருக்காங்க சார், இதெல்லாம் இருக்கு. பாரதி பேசுறான், மந்திரத்தை முணுமுணுத்து ஏட்டை அடுக்கி வைத்து சந்தன மலர் பூசி செய்வதல்ல வாணியினுடைய பூஜை. வாணிக்கு இது பூஜை அல்ல. உண்மையான வாணி பூஜை என்ன தெரியுமா? தேடு கல்வி இல்லாதது ஊரை தீயினுக்கிடையாக மறுத்தல். ஊரெங்கும் தேடிப்பார். நகரினும் பல பல பள்ளி, ஊர்களிலும் பல பள்ளி தேடிப்பாரு. அதுதான்டா பூஜை உண்மையில. இந்த சும்மா அந்த ஏட்டை அடுக்கி வச்சு முணுமுணுக்காதேங்கிறான். உடனே என்ன பார்க்குறான், ஐயோ பாரதி இஸ் டிஸ்டர்பிங் மேன். அதனால பாரதிஸ் அப்ரோச் ஷுட் பி அண்டர்ஸ்டுட். இன்னொன்று ஒரு விஷயம் சொல்லுவாங்க, வேதமும் அது மாதிரி வந்து உண்மையான வேத வரிகளை டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்தா அவங்க எதுக்கு வந்து பண்ண கிடையாது. ஒரு பாயிண்ட்னா பாயிண்ட் தான், எபிகிராமேட்டிக் லைன்ஸ். அப்போ இங்க வந்து ஆரியர் நாயகனை என்று சொல்லுகிறான். ஆகவே இந்த ஸ்டான்ஸால வந்து சித்த துணிவினை அப்படின்னு சொல்றது வந்து மானுடர் கேள்வனை, இவன் நமது நண்பனாக இருப்பது காரணம் நமக்கு சித்தத்தை துணிவு கொடுக்கிறான், நமக்கு சித்தத்திலே துணிவு கொடுக்கக்கூடிய நண்பனாக இருக்கிறான் என்று அதை சேர்த்து பார்க்கணும். சித்த துணிவை தனி, மானுடர் கேள்வன் தனி, அப்படி இல்லை. சித்த துணிவனை நமக்கு கொடுக்கக்கூடிய மானுட சமுதாயத்துக்கு அதனாலே பலன் இருக்கிறதே, அப்படிப்பட்ட ஒரு நண்பனை, தீமை அழிப்பவனை, அப்படி எல்லாத்தையும் சேர்த்து படிக்கணும். அத்தனையும் சுடரேற திகழ்ந்திடும் சூரியனை குறிக்கக்கூடிய இடம். ருத்திரன் அன்பு திருமகனை, திஸ் இஸ் ஆல்சோ அக்கார்டிங் டு வேதாஸ். ருத்ராய அந்த ஸ்லோகம்லாம். இன்ஃபேக்ட் இவர் நம்ம ஆச்சா ஞான சம்பந்தம் அவர்கள் ஒரு பெரிய ஆராய்ச்சி பண்ணார், பெரிய புராணத்தினுடைய ஆராய்ச்சி. அந்த ஆராய்ச்சி விழாவிலே அதை முடிந்து அந்த புத்தகம் வெளிவந்த பிறகு அதை பற்றி சர்ச்சைகள் எல்லாம் நடந்தன. அந்த வெளியீட்டு விழாவிலே நானும் பேசியிருக்கிறேன். அதில் என்ன பண்ணுவார் வந்து, ஹி கிவ்ஸ் அ டிஃபரன்ஸ் டு ருத்ராஸ் அண்ட் சிவன். சிவன் வேற, ருத்ரம் வேற, சைவம் வேற, இங்க இருக்கிற சைவம் வேற, வடமொழியில சொல்லக்கூடிய சிவன் வேற என்றெல்லாம் அவர்கள் நிறைய பண்ணிருக்கார். நம்ம ஊர்ல இப்படிலாம் எழுதுறதுக்கு வந்து நிறைய பேர் இருக்காங்க. இதெல்லாம் இதை படிக்க பார்த்தா இதுக்கு ஒரு வாய்ஸ் போறாது. அப்படியெல்லாம் ஒருத்தர் காயப்படுத்தி கொண்டு எழுதிய பல கட்டுரைகள், எழுத்துக்கள் இருக்கு. ஆனால் பாரதி வித்தியாசமானவர். பாரதி என்ன செய்கிறான், இதுல அத்தனையில இருக்கக்கூடிய தெய்வங்களுடைய வெவ்வேறு வடிவங்களை அவனும் ஏற்றுக்கொண்டு அதை ஏற்றுக்கொண்டவர்களையும் கூட வாருங்கள் என்று நினைத்து அத்தனை பேருக்கும் தேசிய உணர்வையும் சமுதாய உணர்வையும் கொடுக்கிறான். He is not creating separate another unit. இருக்கிறதுலேயே அதை எப்படி சரி செய்ய முடியும் என்று பார்க்கிறானே, அந்த பின்னணி எல்லாற்றையும் சொல்லக்கூடிய விஷயத்தை ஒவ்வொரு பாடலையும் இதை தொடர்ந்து பார்த்து கொண்டே வரலாம். அடுத்து வந்து கட்டுகள் போக்கி, 3வது ஸ்டான்ஸா, கட்டுகள் போக்கி விடுதலை தந்திடும் கண்மணி போன்றவனை. கட்டுகள் தான், இக்கு வராதங்க. கட்டுகள் போக்கி விடுதலை தந்திடும் கண்மணி போன்றவனை, எம்மை காவல் புரிபவனை, தொல்லை காட்டை அழிப்பவனை, திசை எட்டும் புகழ் வளர்ந்தோங்கிட வித்தைகள் யாவும் பழகிடவே, புவி மிசை இன்பம் பெருகிடவே, பெருந்திரல் எய்தி பணிந்திடுவோம், வாரீர் தீ வளர்த்திடுவோம், தீ வளர்த்திடுவோம், பெரும் தீ வளர்த்திடுவோம். இதுல ரொம்ப படிக்கும்போது ஆச்சரியமா இருக்கு. கட்டுகள் போக்கி விடுதலை தந்திடும் கண்மணி போன்றவனை, புரியுறது நமக்கு. அப்ப விடுதலைங்கிறது என்ன? எந்த விதமான கட்டும் இல்லாமல், கட்டுப்பாடு இருப்பது விடுதலைத்த சுதந்திரமற்ற நிலை. எனவே முதல்ல பாரதி என்ன செய்கிறான், கட்டுகள் போக்கி விடுதலை தந்திடும்
கண்மணி போன்றவனை. இந்த கண்மணி என்பது வந்து பார்வை இல்லையா? பார்வையில வந்து இந்த 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 இதுல கண்ணுல வந்து பல பகுதிகள் இருக்கின்றன. அதை காக்கக்கூடியமை இருக்கிறது. அதனுடைய பின்னாலே இருக்கக்கூடிய இந்த வெள்ளை, இந்த பாப்பா இதெல்லாம் சொல்றோமே, கண்ணில் வெவ்வேறு உறுப்பு, அதுக்கு டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் ஐ இட் செல்ஃப். அதுல கண்மணி என்பது ரொம்ப முக்கியம். அது இல்லைன்னா பார்வை இருக்காது. அப்ப கண்மணி போன்றவைனா இந்த விடுதலை தந்தாதான் நமக்கு பார்வை இருக்கும். இதுதான் பாரதி எல்லா இடத்தையும் பாடுறான். தாழ்வுற்று விடுதலை தவறி கெட்டு பாழ்பட்டு நின்றதாமோர் பாரத தேசம்னு பாடுறானே. அப்ப என்ன எழுதுறாங்கல்ல, தாழ்வுற்று வறுமை மிஞ்சி விடுதலை தவறி கெட்டுங்கிறான். எப்போ விடுதலை இல்லையோ அப்போ உனது பார்வை சரியா இருக்காது. யூ கான்ட் see things properly. வேண்டும் விடுதலைன்னு பாடுறான், வேண்டும் அம்மா விடுதலைன்னு பாரதி பாடுறான். காரணம், you will be able to see. பார்வை வேண்டும். அதுக்கு என்ன பொருள்? என்ன, நீயும் நானும் ஒன்னா பார்க்கணும்னு அர்த்தம் இல்லை. அவன் பாருங்கடா, உங்களுடைய பார்வை வேறையா இருக்கலாம். ஆனா யூ மஸ்ட் ஹேவ் தட். இட்ஸ் நாட் enough if you have got an eye. It's not enough if you are able to see, but you should have a vision. The vision is much greater than the mere looking at things, seeing things. அப்போ இதை பார்ப்பதனாலே ஒரு பெரிய உலகமும் பெரிய சிந்தனையும், அதை தொடர்ந்து ஒரு கருத்து உலகமும் மனதிலே சித்திக்கிறதே, சிந்தனையிலே வந்து சேர்கிறதே, அதுதான் விஷன். பீப்புள் ஆர் ஏபிள் டு சி. அப்போ என்ன அர்த்தம்? பார்ப்பது என்பது ஒன்றை நாங்கள் பார்க்கும்போது இது இந்த இடத்துல மரம் இருக்கிறது, இங்கே ஒரு காடு இருக்கிறது, ஒரு நண்பர் இருக்கிறார், இது பார்ப்பது. ஆனா விஷன் என்னன்னா இது வந்து நிகழ்காலம். பட் த விஷன் இஸ் 3 காலம். இது உள்ளடக்கி வந்தால் உள்ளுக்குள்ளே என்ன தெரிகிறது? இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். ஓ, இவன் இந்த மாதிரி யூ கெட் ரிலேஷன்ஸ், யூ ஃபைண்ட் மெமரிஸ். ஆல் யுவர் மெமரிஸ் அண்ட் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய இறந்த கால பதிவுகள், எதிர்கால எதிர்பார்ப்புகள், இதில் சிந்தனையில் இருக்கக்கூடிய எல்லாம் இது இந்த ஒற்றை இது தூண்டுறது. ஒன்றும் இல்லை சார், ஒரு அழகான ரோஜாவை பார்க்குறீங்க பார்க்கில் போனால், ஆஹா நம்ம அந்த காலத்தை வந்து வீட்டில் இருக்கும்போது அந்த காலத்தில் சின்ன வயசில் நிறைய ரோஜாவை பார்த்துருந்தோமே என்ற நினைவும். சரி, நம்ம என்ன பண்ணலாம், நாளைக்கு வந்து அடுத்த வாரம் ஏதாவது ஒரு நர்சரிக்கு போய் நல்ல ரோஜாவை வாங்கி வீட்டில் வைக்கணும். அதான் ஒரே ஒரு ஒரு செயல் உங்களுக்கு மனப்பதிவுகளை இருக்கக்கூடிய இறந்த கால மனப்பதிவுகளையும் இனி என்ன செய்ய போகிறோம் என்று எதிர்கால உணர்வுகளையும் தூண்ட இருக்கும் இல்லையா? அதுதான் விஷன்கிறது. Forget about the great vision of people who think about the great things. சாதாரணமான ஆட்களுக்கு கூட இந்த 3 காலத்தையும் தொடக்கூடிய ஒரு பார்வை இருக்கிறது. அப்படி பார்க்கக்கூடிய ஒரு பார்வை விடுதலை தான் இருந்தாதான் கிடைக்கும். அப்ப கட்டுகள் போக்கி விடுதலை தந்திடும் கண்மணி போன்றவனை. எப்படி கண்மணி என்பதுதான் பார்வை கொடுக்கக்கூடிய கண்ணுக்கு மிக முக்கியமான உறுப்பிலே ஒரு துணை உறுப்பாக விடுகிறதோ, அதே போல இந்த கட்டுகள் போக்கிய விடுதலை தான் நமக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. அதை தருபவன் இந்த அக்னி, அதை தருபவன் தீ. எனவே தீ வளர்த்திடுவோம் எம்மை காவல் புரிபவனை. இது இன்னும் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. திஸ் வாட் ஐ என்ஜாய். ஒரு பக்கம் என்ன சொல்றான் சார் பாருங்க, கட்டுகள் போக்கி விடுதலை தந்திடும் கண்மணி போன்றவனை. புரிஞ்சிருச்சு? எம்மை காவல் புரிபவனை. இப்ப காவல்னா ஒரு கட்டுப்பாடு தானே. பாரதி எப்படி வந்து ஒரு முரண்ல பேசுகிறான் பாருங்க, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எங்களுக்கு பூரா விடுதலை கொடுத்துடுற, ஆனா எம்மை காவல் புரிபவனை, என்ன காவல் புரிகிறான். எப்படி சார் இதை புரிஞ்சுக்கிறது? ஒரு பக்கம் உனக்கு சுதந்திரம், ஓகே, யூ டூ வாட் எவர் யூ வாண்ட், விடுதலை கொடு, ஆனா நான் உன்னை காவல் காப்பேன், பக்கத்துல இருக்கேன். இது என்ன அர்த்தம் அப்படின்னா, இட் இஸ் லைக் somebody who cares for you. So ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அம்மா இருக்கா, அந்த அம்மா வந்து குழந்தைக்கு வந்து எத்தனை சுதந்திரம் கொடுத்தாலும் அதுக்கு காவலா இருக்கிறான்னு அர்த்தம். பிகாஸ் she doesn't want you to get hurt. அப்போ இந்த அக்னி என்ன பண்ணுகிறது? உனக்கு விடுதலையும் கொடுக்கிறது. ஆனா அந்த விடுதலையின் மூலமாக நீ உன்னையே அழித்துக் கொள்ளக்கூடிய தீமைகளிலே ஈடுபடாமல் உன்னை காவல் புரிகிறது. அப்ப அது இப்படி வந்து ஒரு முளையடித்து அதுல வந்து பெரிய கயிறு கட்டி மாடுகளை விட்டு விடுவார்கள். அது அந்த 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 வட்டத்துல சுத்தி கொண்டே இருக்கும். இந்த பெரிமீட்டர் இருக்கு, அதுக்கு ஒரு சுதந்திரம் இருக்கு. இங்கிருந்து அங்க போகிறது. தொழுவத்திலே கட்டி வைப்பதில்லை. தொழுவத்தில் இருக்கக்கூடிய மாடுகளுக்கு சுத்தறதுக்கு இடம் கிடையாது. ஆனா இங்க மேயக்கூடிய இடத்துல கொண்டு விட்டால் அது மேய்ந்து கொண்டு ஏதாவது ஒரு பெரிய இடத்துல சுத்தின்னு இருக்கும். அதுபோல என்ன சொல்றான், கட்டுகள் போக்கி விடுதலை தந்திடும் கண்மணி போன்றவனை, எம்மை காவல் புரிவனை, தொல்லை காட்டை அழிப்பவனை. தொல்லைகள் என்பது காடு போல இருக்கிறது. என்ன அது அந்த ஓமையினுடைய சிறப்பு? தொல்லை காடு போல இருக்கு. காடு உடனே இப்படிதான் பார்க்கணும். திஸ் ஆல்சோ ஐ எம் டெல்லிங் யூ, ஒரு பாடலை அனுபவிக்கும் போது எப்படியெல்லாம் அதை டீகன்ஸ்ட்ரக்ட், இந்த லிட்டரரி கிளாஸ்ல சொல்லி கொடுப்பாங்க, ஹவு டு யூ டீகன்ஸ்ட்ரக்ட். அப்போ எப்படி டீகன்ஸ்ட்ரக்ட் பண்றது? தொல்லை காட்டை அழிப்பவனே. என்ன சார் தொல்லை காடு என்று சொல்கிறானே, அப்போ எது இதுல என்ன ஓமை? தொல்லை இருக்கிறது, அந்த தொல்லைக்கு காட்டை ஓமையாக காட்டுகிறான். அப்ப காட்டுல என்னெல்லாம் பகுதிகள் பண்புகள் இருக்கின்றன? காடு என்பது அடர்ந்திருக்கும்,
கருத்து இருக்கும், ஒளி இல்லாமல் இருக்கும், நமக்கு தெரியாத விலங்குகள் இருக்கும், நமக்கு தீமை செய்யக்கூடிய என்னெல்லாமோ இருக்கும், உள்ளே நடப்பது கஷ்டம், போறது கஷ்டம். இப்படி காட்டை பற்றி ஒரு பெருங்காடு என்று அதுபோல தொல்லைகள் நம்மை தாக்குகின்றன. எப்படி என்ன தொல்லை எங்கிருந்து வரும் தெரியாது. அப்படி அந்த காட்டை, தொல்லையாகிய காட்டை, தொல்லை போன்று காடு போன்று இருக்கும் தொல்லைகளை, அந்த தொல்லை காட்டை அழிப்பவனை திசை எட்டும் புகழ் வளர்ந்து ஓங்கிட. அடுத்து திசை எட்டும் புகழ் வளர்ந்து ஓங்கிட. தட் மீன்ஸ் இட் இஸ் குளோபல். எல்லா திசையிலும் இருக்கக்கூடிய 8 திசைகளும் புகழ் வளர்ந்து ஓங்கிட, வித்தைகள் யாவும் பழகிடவே. அப்ப நம்ம ஒரு வித்தை பழகிறோம். இப்ப அடுத்து என்ன? உனக்கு ஃப்ரீடம் கொடுக்குறான். யார்? அக்னி இஸ் கிவிங் யூ ஃப்ரீடம். அந்த ஃப்ரீடத்தினாலே நீ உன்னை நீயே அழித்து கொள்ள வாய்ப்பு இல்லாமல் தடுக்கக்கூடிய காவலையும் அவனை செய்கிறான். அப்படி இந்த காவலுக்குள்ளே இருக்கும் போதும் கூட இயற்கையா வரக்கூடிய தொல்லைகள் நமக்கு தெரியாமல், ஒரு காட்டினுடைய எப்படி ஒரு காடு, இருண்ட காடு இருக்கிறதோ அதை போல நமக்கு தெரியாமல் வரக்கூடிய தொல்லைகள், அதையும் அவன் அழிக்கிறான். உனக்கு காவலான் இருக்கிறான், உனது தீமைகளை அழிக்கிறான், உனக்கு சரியான பார்வையை கொடுக்கிறான், உனக்கு விடுதலையை கொடுக்கிறான். இதுக்கப்புறம் என்ன செய்யறான்? ஹி இஸ் எஜுகேட்டிங் யூ. என்ன பண்றான்? திகை எட்டும் புகழ் வளர்ந்து ஓங்கிட வித்தைகள். வித்தைகள் தான் இந்த இடத்துல எஜுகேஷன், எக்ஸ்பர்டைஸ், ஒரு திறமை, ஆற்றல், வாட் எவர் தட் யூ கேன் சே. இந்த திறமைகள், ஆற்றல் எல்லாம் உங்களுக்குள் வளர்க்கிறான். யாரு? அக்னி. அந்த திறமைகள், அந்த வளர்க்கக்கூடிய திறமைகள் சாதாரண திறமைகள் அல்ல. இந்த உலகத்திலேயே புகழ் வளர்ந்து ஓங்கிட. புகழ் வளர்ந்தோங்கிட. இட்ஸ் a கண்டினியூஸ் ப்ராசஸ். புகழ் ஒரு வாட்டி வந்து போறது, சாதனை புரிவதெல்லாம் புகழ் வளர்ந்து ஓங்கிட, வளர்ந்து கொண்டே இருக்கணும். எப்படி வெண்ணித்தொகையில சொல்லுகிறோமோ அது போல இந்த இடத்துல அந்த மீனிங் வச்சுக்கணும். புகழ் வளர்ந்தோங்கிட, வளர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய அந்த வித்தைகள் யாவும் பழகிடவே. இதுல எத்தனை விதமான வித்தைகள் இருக்கின்றனவோ அதை பழகக்கூடிய புவிமிசை இன்பம் பெருகிடவே. இதன் மூலமாக புவிமிசை இன்பம் பெறுகிறது. அதுல ஒரு ஒரு நுட்பம் பாருங்கள். புவிமிசை உனக்கு இன்பம் பெருகிடவே சொல்லலாம். புவிமிசை இன்பம் பெருகிடவே. ஆகவே நீ உன்னுடைய ஆற்றலினாலே 8 திக்கிலும் புகழ் வளர்ந்து உன்னுடைய ஆற்றலை காட்டும் பொழுது அத்தகைய ஆற்றல் இந்த புவிக்கு இன்பம் தரக்கூடியதாக இருக்கிறது. இது எப்படி இன்ட்ரோட் பண்ணணும்? இப்போ ஆற்றல்னு பல ஆற்றல். ஏதோ ஒரு சினிமாவில் அது மாதிரி பரோட்டா தின்னு இருக்கான். உனக்கு என்னடா ஆற்றல்? 50 பரோட்டா ஒரே நேரத்தில் சாப்பிட்றேன் சார். நீ என்ன என்ன கொடுத்தா? இது மாதிரி தேவையில்லாத ரொம்ப ஊரை சுற்றி ஓடுவேன். அதுக்கப்புறம் என்னவோ பண்றான். அதாவது யாருக்கும் பிரயோஜனம் இல்லாத ஒன்று. இந்த இதுல என்ன, இந்த ஸ்கூல்ல எல்லாம் கட்டி வைப்பாங்க. இந்த என்ன நூல்ல பன்னு கட்டி வைப்பான். அது குழந்தைகள்லாம் ஓடி போய் அந்த நூல்ல கையை பின்னாடி கட்டி வச்சிருவாங்க. எல்லாம் ஓடி போய் அதுல சாப்பிடும். அந்த பன்னெல்லாம் எடுத்து சாப்பிடும். பார்க்கறது என்னன்னா இருக்கும் அந்த குழந்தைகளுக்கு. எல்லாம் ஓகே, இதெல்லாம் என்டர்டைன்மெண்ட். பட் சாதனை என்பது மனித குலத்துக்கு இன்பம் அளிக்கக்கூடியதாக இருக்கணும். வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இமயமலையில போது ஒரு ஏறான். இமயமலையில ஏறான், மலையேற்றம். ஏன் இந்த மலை ஏறுகிறார்கள்? It is a symbolic representation of having not only to access to the inaccessible portions of the nature, also show the skill and efficiency of this. அப்போ இதை எப்படி சமுதாயத்துக்கு பயன்படக்கூடியது என்று சொன்னால், ஸ்டார்டிங் ஃப்ரம் எக்ஸசைஸ் ஆன்வர்ட்ஸ், இப்படி பலவிதமான இன்டர்பிரேஷன் இதுக்கு இருக்கிறது. அண்ட் மேக் திஸ் பிளேஸ் ஹேபிட்டபிள், இன்ஹேபிட்டபிள். அது இருக்கக்கூடிய அந்த இடம் இருக்கிறது மலையில. இப்போ மலையில அங்கே இவ்வளவு தூரம் போய் அங்கே இது பண்ணிட்டோம்னா அந்த மலையில ஏறக்கூடிய இடம், அந்த மலையில மனிதர்கள் போய் தங்கலாம். இது மாதிரி எத்தனையோ இன்டர்பிரேட் பண்ணலாம். ஐ எம் நாட் எக்ஸ்க்ளூடிங் எனிதிங் அட் ஆல். தட் ஷுட் பி யூஸ்ஃபுல் ஃபார் தி ஜெனரல் பப்ளிக். இப்போ படிச்சு பாருங்க. காட்டை அழிப்பவனை, தொல்லை காட்டை அழிப்பவனை திசை எட்டும் புகழ் வளர்ந்தோங்கிட, திசை எட்டும் புகழ் வளர்ந்தோங்கிட வித்தைகள் யாவும் பழகிடவே. இதுல திசை எட்டும்னு சொல்லலாம், திசைகளை எட்டுகின்றன்னு சொல்லலாம். அது அழகான யூசேஜ். அது அந்த எட்டும்ங்கிறதுக்கு 2 மீனிங் வரும். 8 திசைகள் என்று சொல்லலாம், திசை எட்டும். யுவர் ஐடியா ஷுட் ரீச் டு த ஆல் டைரக்ஷன்ஸ். திசைகளிலே எட்டும் என்று சொல்லலாம். 8 திசைகள். இதெல்லாம் எப்படின்னா, கவிதை எழுதுறவங்களுக்கே தெரியும். நம்மளே சில கவிதை எழுதும்போது சில வார்த்தைகள் விழும். இங்க கவிஞர்கள் இருக்கிறார்கள், நீங்களே பாருங்க. சில வார்த்தைகள் வரும்போது 2-3 மீனிங் வர மாதிரி வரும். அடே, நானா எழுதினேம்மா. பாரதிய யோசிச்சு போட்டிருக்க மாட்டேன். திசை எட்டும் புகழ் வளர்ந்தோங்கிட வித்தைகள் யாவும் பழகிடவே, புவிமிசை இன்பம் பெருகிடவே, பெருந்திரள் எய்தி பணிந்திடுவோம். இந்த காரணத்துக்காக நாம தீய வளர்ப்போம். அடுத்த நெக்ஸ்ட் ஆன்சர். இதுல என்ன சொல்ல பாருங்க. இது கட்டுகள் போக்கியாச்சு.
இதுக்கு அடுத்து வந்து ரொம்ப டைரக்டா சொல்றான், நெஞ்சிற்கவலைகள் நோவுகள் யாவையும் நீக்கி கொடுப்பவனை. இது பாரதியினுடைய ஒரு அம்புக்கும் தீக்கும் விடத்துக்கும் நோவுக்கும் அச்சம் இல்லாதபடி ஒரு பாட்டுல வருது. அப்போ என்ன சொல்றான், அச்சம் எதனாலே வருதுன்னு சொன்னா, அம்புக்கும் தீக்கும் விடத்துக்கும் நோவுக்கும். அப்போ இதுல வந்து இந்த மாதிரி பலவிதமான விஷயங்கள் உங்களுக்கு வந்து நெஞ்சிலே கவலைகள் நோவுகள் யாவையும். இதுல பியூட்டி என்ன அப்படின்னா, நெஞ்சிற்கவலைகள் நோவுகள்னா பாரதியுடைய அனுமானம் என்னன்னா, எல்லா விஷயத்துக்கும் வந்து நெஞ்சுதான் காரணம், மனம்தான் காரணம். எல்லா நோய்க்கும் மனம்தான் காரணம். அந்த மனத்திலே வரக்கூடிய நோய் ஆரம்பமாக இருக்கிறது. அப்படி உடல் உள்ளம் இரண்டுக்கும் வரக்கூடிய நோவுகள் யாவையும் நீக்கி கொடுப்பவனை. அப்ப எப்படி வந்து ஆஸ் ஒரு 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 மருத்துவர் போல செய்பவனை. இதை எப்படி இன்டர்பிரட் பண்றது சார்? அவன் என்ன சொல்றான், தட்ஸ் வாட் ஐம் டெல்லிங். இதெல்லாம் இன்டர்பிரட் பண்றதுக்கு நான் முதல்ல அதை சொன்னேன். எந்த கடவுள் இப்போ கணபதியை பத்தி பேசும்போது, கணபதி வந்து எல்லா தொல்லைகளும் நீக்குபவன். நமக்கு தொழில் கவிதை பாட்டிலேருந்து ஆரம்பிச்சு அவன் எல்லாத்துலயும் கணபதியை வழித்தா எல்லா கவலை போயிடும். கணக்கும் வயது கணக்கும் செல்வம் 100 வயது அதையும் தரணி கடவாயே என்று பேசுகிறானே. அப்ப அந்த 100 வயசு கணக்கும் செல்வன் கணபதி தரான். அப்படி யார் யார் எங்க போய் கேட்டாலும் எல்லாத்துக்கும் அந்த 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 எக்ஸ்பிளனேஷன், அந்த இன்டராக்ஷன் வித் தட் பர்டிகுலர் காட், அந்த காட்ஹெட், அந்த தெய்வ நிலையை, அந்த தெய்வ சுரூபத்தை இந்த பக்தனாக இருந்து எப்படி அனுபவிக்க வேண்டும் என்று பாரதி எழுதி காட்டுகிறான். அப்போ இந்த தீ வளர்க்கும் போது அந்த தீயே மொத்தமா நினைச்சு பண்றாங்க. திஸ் வாட் யூ கால் ஏகாகிர சித்தம். ஒரு ஒரு இலக்கை பார்த்து அம்பை நோக்கு ஏதுபவன். எத்தனையோ இலக்குகள் இருந்தாலும் அந்த இலக்கை பார்த்து போனோம், அதுதான் போய் சேரும். அதுபோல தீ இதையெல்லாம் செய்கிறது என்கிறான். நெஞ்சிற்கவலைகள் நோவுகள் யாவையும் நீக்கி கொடுப்பவனை, உயிர் நீளத் தருபவனை. இந்த இடத்துல எப்படி புரிஞ்சுப்பீங்க இதை? உயிர் நீளத் தருபவன்னா, ஒருத்தனுக்கு 50 வயசு இருக்குன்னா கூட அது 55 65 70ன்னு ஆக்கும்னா, உயிர் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் லைஃப். அந்த இதுல எல்ஐசி பாலிசி தான் கேட்குறேன், இன்னும் ஒரு 5 வருஷம் எக்ஸ்டென்ட் பண்ணுங்க சார், சீனியர் டு ஷிப். இதெல்லாம் இப்போ பிகாஸ் ஆஃப் மை சீனியாரிட்டி ஐ அண்டர்ஸ்டாண்ட் திஸ். இந்த சீனியர் இந்த டெபாசிட்ஸ்லாம் இருந்தால் அவன் வந்து இன்னொரு பிபிஎஃப் எல்லாம் போட்டானா இன்னொரு 5 இயர்ஸ் எக்ஸ்டென்ஷன் பண்ணலாம் சார். எனக்கு அதுதான் ஞாபகம் வந்து. உயிர் நீளத் தருபவைனா அங்கே அப்போ அர்த்தம் அப்படி இல்லை. உயிர் நீளத் தருபவை, உயிர் இந்த இடத்துல வந்து இஸ் டாக்கிங் அபவுட் த நேச்சர், பயாலஜிக்கல் சிஸ்டம். உயிர்கள், அத்தனை உயிர்களை பன்மையா புரிஞ்சுக்கணும். உயிர் என்ற வாழ்க்கை என்ற தத்துவத்தை, இந்த வாழ்க்கை நீளத் தருபவனை. உன்னுடைய வயசோ இன்னொருத்தனுடைய வயசோ ஒரு இன்னொருடைய நாள் கணக்கோ பிறப்பு இருப்போ இல்லை, மொத்தமா உயிர் நீளத் தருபவனை. எங்க அந்த உயிர் நீளம்னா, ஒருத்தனுக்கு வந்து 60 80 வயசு கொடுக்குறான், 100 வயசு கூட அப்படி இல்லை. உயிர் என்ற கான்செப்ட் இருக்க, பிறப்பு இறப்பு என்ற இந்த கான்செப்ட், இந்த பர்டிகுலர் தத்துவம், அந்த அது நடக்கக்கூடிய இந்த பூமி, உயிர்களாலே ஆக்கப்பட்ட இந்த பூமி இருக்கிறதே, அது நீளத் தருபவனை. இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது காரணமானவன் என்று வச்சுக்கணும். உயிர் நீளத் தருபவன் என்று சொன்னா, உயிர்களை அடக்கிய இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருப்பதற்கு காரணமாக இருப்பவனை, ஒளிர் நேர்மை பெருங்கலனை. 2 வார்த்தை சொன்னாங்க, ஒளிர் நேர்மை பெருங்கனல். இந்த கனல், பெரிய கனல் இருக்கிறதே, அது ஒளிர்வது மட்டுமல்ல, அதுல நேர்மை இருக்கிறது. அப்போ எவ்வளவு பெரிய விஷயத்த சொன்ன, தெய்வ குணம். ஒருத்தன் நேர்மையா இருக்கான்னு சொன்னான்னா அது தெய்வ குணம் இல்லையோ? அதுதானே எவ்வளவு பெரிய விஷயம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு தெய்வத்தை போய் நம்ம வணங்குறோம். அந்த தெய்வத்தினுடைய தன்மையை கொஞ்சமாவது நம்ம கொண்டோம். அந்த தெய்வத்தினுக்கு இப்போ தெய்வம் அதுங்கிட்ட என்ன இருக்கோ அதுதானே கொடுக்கும். இப்போ உங்ககிட்ட இல்லாத விஷயத்த யாரும் கொடுக்க முடியாது. உங்ககிட்ட செல்வம் இருந்தா, நிலம் இருந்தா, பணம் என்னெல்லாம் இருக்கோ அது இருந்த கொடுப்போம். அது தெய்வம் என்பது பூரா பூரா நன்மையினாலே நற்குணங்களாலே ஆக்கப்பட்ட வடிவமாகத்தான் நம்ம தெய்வத்தை பார்க்கிறோம். அதுல எல்லாம் இருக்கும். அந்த தெய்வம் உனக்கு வரம் கொடுத்தால் அதிலிருந்து கொஞ்சம் தானே கொடுக்க முடியும். அப்போ அது கொடுக்கிறது. ஆனா அது கொடுக்கும் பொழுதே என்ன செய்கிறது, அந்த ஒளிர் நேர்மை பெருங்கனல் என்ன, அந்த கொடுக்கக்கூடிய தெய்வத்தை இங்கே ஓமையாக்கி பார்க்கிறான். அது ஒளிர்கிறது, நேர்மை பெருங்கனல். அதுல இன்னொரு விஷயம், நேர்மை பெருங்கலன்னா, இப்போ ஒன்னு இது வந்து டபுள் எட்ஜ்டு ஸ்வார்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். அதுல இதுக்கு ஒரு உதாரணம் சொல்ல அப்படின்னா, இது ஒரு தெய்வம் இருக்கிறது. அந்த தெய்வம் வந்து தெய்வத்துக்கிட்ட போய் கேட்குறான், வரம் கேட்கிறான். அந்த காலத்து அசுரர்கள்லாம் வரம், எதுவும் இந்த காலத்துல வந்து கலியுகம், அதுக்கு பிறகு வந்த திரேதாயுகம், அப்பெல்லாம் நிறைய இந்த வரம் கொடுக்குற விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. எல்லாம் அவன் வந்து ஆயிரக்கணக்கான வருஷங்கள் தவம் செய்து கடவுளை பார்த்து எனக்கு ஒரு வரம் கூட வாங்கிடுவான். அந்த வரம் மோசமான வரமா இருக்கும். ஆனா தரமாட்டேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அதுதான் விதி. இப்போ சிவபெருமான் வந்து பஸ்மாசுரனுக்கு வந்து நீ எதை தொட்டாலும் பஸ்மமாகணும்னு வரம் கொடுக்குறார். ஏன் சார் இவன் கையை வைப்பான் தெரியுமே உங்களுக்கு, இவனுக்கு கொடுக்கலாமா அப்படின்னா, அதுதான் விதி. இயற்கையுடைய விதி யாரையும் விடாது. அப்படி தலைமையில கை வைக்கிறன்னு ஒரு பஸ்மாசுரனை ஆரம்பிச்சு அப்புறம் அவனை அழிப்பதற்காக ஒரு அவதாரம் எடு. இது போகிறது. எதுக்கு சொல்றேன்,
நேர்மை பெருங்கனலை. நேர்மை என்பது ஈக்குவாலிட்டி, சமத்துவம் சொல்றோமா, அதுதான் நேர்மை. எந்த பக்கம் இல்லாத இத இந்த பக்கம் சாயக்கூடாது, அந்த சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்து ஒருவார் கோடாமைங்கிறான். அந்த ஒருவார் கோடாமை இருப்பதான் நேர்மைங்கிறது பேரு. நித்தம் அஞ்சல் அஞ்சேல் என்று கூறி எமக்கு நல் ஆண்மை சமைப்பவனை. அடுத்த வரி. இதுல கூட அழகு என்ன பாருங்க, அஞ்சல் அஞ்சேல் என்று கூறியது. இருக்கிற இந்த குட்டி இடத்துல இந்த வார்த்தையை போடுறான். 7 சீர் தான் சார் திருக்குறள். ஆனாலும் வள்ளுவனுக்கு தெரியும் எங்க அழுத்தமா பேசணும்னு. உதவி வரைத்தென்று உதவி உதவி செய்யப்பட்டார் சால்பின் வரைத்து. இருக்கிறத 3 வாட்டி உதவி உதவிங்கிறான். ஏன் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா சொல்ல போடுறான்னா, அழுத்தம் வேண்டும். அந்த சொல்லுக்கான பொருள் அதுமா. அஞ்சேல் அஞ்சேல் என்று எப்பவும் யாரையாவது பயப்படுறான்னு சொன்னா, பயப்படாதேன்னு சொல்லி நிறுத்த முடியாது. ஏன்னா பயத்துல பயப்படாத அப்படின்னு தட்டி கொடுத்து 2 வாட்டி அஞ்சேல் அஞ்சேல், பயப்படாத பயப்படாத 2 வாட்டி சொல்றான். அது அந்த அழகு வரக்கூடிய கவிதைகளே வருகிறது. அது எளிமையான வார்த்தைகளாக தெரியுது பாருங்க. நித்தம் அஞ்சேல் அஞ்சல் அஞ்சேல் என்று பயப்படாதே என்று கூறி எமக்கு நல்ல ஆண்மை சமைப்பவனை. என்னுடைய உள்ளத்திலே ஒரு உறுதியையும் எனக்குள்ளே இருக்கக்கூடிய ஆண்மையும் சமைப்பவனை, பல் வெற்றிகள் ஆக்கி கொடுப்பவனை. அந்த ஆண்மை இருப்பதனாலே மேல மறந்துடக்கூடாது, நேர்மை இருக்க வேண்டும் இல்லையா? நேர்மை அதுவும் மறக்கக்கூடாது. அந்த நேர்மையான இருக்கிற கொடுக்கக்கூடிய வரமாக இருப்பதனாலே நேர்மை இருக்கிறது. அஞ்சேல் என்று சொல்லக்கூடிய துணிவில் இருக்கு, துணிவை கொடுக்கிறான். ஏற்கனவே சித்த துணிவினை கொடுத்திருக்கான், முதல் பாடலே வந்தாச்சு. ஆகவே ஆண்மை சமைப்பவனை, இந்த ஆண்மையை அணிப்பவனை, அதனாலே பல் வெற்றிகள் ஆக்கி கொடுப்பவனை பெருந்திரள் ஆகி பணிந்திடுவோம். இப்ப இந்த வெற்றிகள் எல்லாம் ஆக்கி கொடுக்கக்கூடிய ஒருவனை நாம் பெருந்திரளாக பணிவோம், வாரீர் தீ வளர்த்திடுவோம் என்று இந்த பாடல் போகிறது. அடுத்த பாடலை ஒரு வாட்டி படிச்சிடலாம். அது பூரா சொல்றதுக்கு நேரம் இல்லை, 2 minutes ஆர் தேர். பட் ஒரு வாட்டி படிச்சிடலாம். அது அச்சத்தை சுட்டங்கு, ஸோ தட் இதை பத்தி நம்ம திங்க் பண்ணிட்டு இருக்கலாம். அது அடுத்த வாரத்துக்குள்ள அச்சத்தை, இது அச்சதைன்னு போட்டிருக்கு. இது அச்சதைன்னு நினைச்ச கூடாது சார். அச்சதை தான் தமிழ்ல போட்டிருக்கு. அச்சதை சுட்டங்க தமிழ். ஐயோ, அச்சத்தை இப்ப திருத்த வேணாம் சார், நம்ம அடுத்த வார்த்தை எடுத்துலாம். அச்சத்தை சுட்டங்கு சாம்பரும் இன்றி. இப்படி தெரியுமா, மிச்சமே வைக்க கூடாதுங்கிறான். எதிரிகளை மிச்சம் வைக்க கூடாதுன்னு சொல்ற சாணக்கியன் சொல்ற ஒரு அற்புதமான சம்மிதையில சொல்றான். அதுல அது மாதிரி இங்க சாம்பரும் இன்றி, எல்லாத்தையும் சுட்டா ஒரு சாம்பலாவது இருக்கும். சுடலை ஆண்டி ஆடுகிறான் திருவாலங்காட்டில் ஆடக்கூடிய பெருமான். அப்படி அந்த சுடலை காட்டில் எடுத்து விபூதியை பூசினான்னு காரைக்காலமையார் பாடக்கூடிய பாட்டுல வரும். அதெல்லாம் அந்த சாம்பர்லாம் வரும். இப்ப பேய்கள் இருக்கணும். இங்க என்ன சொல்றான், அச்சம் என்பது ஒரு பொருளாக இருந்தால் அதை சுட்டால் அது மிச்சம் ஒரு சாம்பர் கொஞ்சமாவது இருக்கும். அதுவும் இல்லாமல் அழித்திடும் வானவனை. முதல்ல ருத்ரன் மகனே என்று சொன்னான், அதுக்கப்புறம் தேவி மகன் என்று சொன்னான், மூன்றாவதாக வானவனை என்று சொல்கிறான். செய்கை ஆற்று மதிச்சுடரை தடையற்ற பெருந்திரலை எம்முள் இச்சையும் வேட்கையும் ஆசையும் காதலும் ஏற்றதோர் நல்லறமும் கலந்தொளி ஏறும் தவக்கனலை பெருந்திரல் எய்தி பணிந்திடுவோம் என்று அழகான சந்தத்திலே வழக்கம் போல அந்த அந்த ஓட்டம் இருக்கு. இச்சையும் வேட்கையும் ஆசையும் காதலும் ஏற்றதோர் நல்லறமும். ஏன்னா எல்லாத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. இச்சை வேற, வேட்கை வேற, ஆசை வேற, காதல் வேற. அதெல்லாம் வேற வேற தான். ஆனா அதெல்லாம் பார்க்கறதுக்கு அடுத்த வாரம் வரணும். அது வேற, இந்த வாரம் வேற, அடுத்த வாரம் வேற. அடுத்த வாரத்துல பார்க்கலாம் என்று சொல்லி எத்தனை அற்புதமான விஷயம். நண்பர்களே, மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு நன்றி சொல்றேன். இல்லைன்னா இதை சிந்திக்கக்கூடிய வாய்ப்பு எது சொல்லுங்க. வேதத்தை நான் படித்ததில்லை, எனக்கு வடமொழி தெரியாது. ஆனாலும் இதை 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 வேதத்தை சொல்கிறானே என்று பாரதியை படிக்கும்போது இத்தனை விஷயங்கள் தெரிகிறது. ஆகவே வாவேசு ஒன்று என்ற ஒரு எளியவனை ஒரு அறிவாளியாக நீங்கள் தான் ஆக்கி கொண்டிருக்கிறீர்கள். நான் படிக்க படிக்க உங்களுக்கு சொல்ல வேண்டுமே என்று படிக்க படிக்க நான் எனக்குள் சில சில புதிய செய்திகளை நான் புரிந்து கொள்கிறேன். அதற்காக நான் அல்லவோ உங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும். அந்த நன்றிகளை புலப்படுத்திக் கொண்டு விடைபெறுவேன். வணக்கம், நன்றி.